ஹாய் மை டியர் லிட்டில் டாக்டர்ஸ், வெல்கம் டு நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஷ் கோர்ஸ்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். அது யாருன்னா நம்மளுக்கு ஹியூமன் பிசியாலஜி. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், கரெக்டா? இப்போ இந்த ஹியூமன் பிசியாலஜில ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். சரியா? பாருங்க, நியர்லி 6 சாப்டர் இருக்கு, கரெக்டா? இந்த 6 சாப்டர்லயும் குறைஞ்சது ஒரு சாப்டருக்கு 2 கொஸ்டின், சில நேரம் அது 3 கொஸ்டினாவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஓகேயா? ஸோ 6 சாப்டர் 2 நம்ம போட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு 12 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வருது. சில சாப்டர்ல 3 கொஸ்டின். ஸோ ஒரு 12ல இருந்து நம்ம ஒரு 15 கொஸ்டின்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதுல அவார்டட் எவ்வளவு மார்க்ஸ் அவார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியர்லி 50ல இருந்து 60 மார்க்ஸ். டோட்டலா பயாலஜிக்கு 360 மார்க்ஸ்ன்னு சொல்லும், தெரியும் உங்களுக்கு. அப்ப அதுல 60 மார்க்ஸ் நம்மளுக்கு ஹியூமன் பிசியாலஜிலே கிடைக்குதுன்னா, அப்ப நம்ம கண்டிப்பா இதுக்கு லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் கண்டிப்பா நம்ம என்ன செய்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ ஹியூமன் பிசியாலஜில ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து எங்க அந்த யூனிட் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து அதோட ஃபைனல் எண்டிங் வரை படிக்கிறது தான் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹைலைட்டிங் பாயிண்டா இருக்கும். சரியா? இப்போ என்ன மேம் நீங்க ஒரு ஹியூமன் பிரெயின் வச்சிருக்கீங்க. எஸ், ஹியூமன் பிசியாலஜின்னு சொன்னாலே நம்மளோட ஹோல் ஃபங்க்ஷனிங்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாரு? நம்ம பிரெயின் தானே. அப்போ அதனாலதான் அந்த ஹியூமன் பிசியாலஜில ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்மளுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா, அது ஒரு ஹியூமன் பிரெயினோட என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரியா? தென் இதுல இப்போ ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் அதுல இருந்து நான் போகல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே நம்ம என்னது என்ட்ரி ஆக போறோம். சரியா? இப்போ யூனிட் 5 தட் ஒன் இஸ் ஹியூமன் பிசியாலஜி. ஓகே, ஹியூமன் பிசியாலஜினா நம்ம உடம்புல என்னென்ன ஃபங்க்ஷனிங் நடக்குது அதை பத்தி படிக்கிறது தான் ஹியூமன் பிசியாலஜி. கரெக்டா? அப்ப இதுல உள்ள எல்லாமே நம்ம படிக்கணுமா மேம்? ஸோ ரொம்ப எல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் இதில் நம்ம என்ன செய்துக்கலாம், டச் பண்ணிட்டு போகலாம். சரியா? ஏன்னா என்டிஏ இந்த லைன்ல இருந்து எதுல இருந்து கேட்பாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. என்னமா நீட் கொஞ்சம் கஷ்டமா தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால நம்ம எல்லாமே என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். கரெக்டா? எஸ். இந்த கிளாஸோட கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணாலும் சரி, டெலகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே நோட்ஸை பிடிஎஃபாக ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டிஎன்விகே கோர்ஸில் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம். சாப்டர் வைஸ் டெஸ்ட், பார்ட் சிலபஸ் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஆர் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்தும் ஆப் ஸ்டோர்லேருந்தும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோர்ஸில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா நோட்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் எல்லா டெஸ்ட் சீரீஸுமே நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம ஆப்பை யூஸ் பண்ணி நல்லா படிங்க. அண்ட் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் ரிசல்ட்டில் பெரிய சேஞ்ச் இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா the first line இதுல பாருங்க, the reductionist approach to study of life forms resulted in increasing use of physico-chemical concepts and techniques. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். இல்ல நம்மளுக்கு நான் ரீட் பண்ணும்போது ஏதாவது புரிஞ்சா கண்டிப்பா ஃபர்ஸ்டே கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. கரெக்டா? ஹியர் ஆஃப்டர் நோ கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ இது எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, to study the life form. ஓகே, லைஃப் ஃபார்ம்னா நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தை பத்தின அந்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷனிங்க நம்ம எதை வச்சு படிக்க போறோம் அப்படின்னா, அது கூட ரிலேட்டடா உள்ள physico-chemical concepts and technique. ஓகேயா? பிசிக்கோனா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கோனா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இது அவ்வளோத்தையும் நம்ம படிக்கிறது. அந்த லிவிங் ஆர்கானிசத்தோட பிசிக்கோ-கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இது ஒரு டெக்னிக். பிசிக்கோ-கெமிக்கல் ஒரு டெக்னிக்னால நம்ம படிக்கிறது தான் நம்மளுக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிடக்ஷனிஸ்ட் அப்ரோச். ஓகே, ரிடக்ஷனிஸ்ட் அப்ரோச் இது இன்னொரு டேர்ம்லையும் கொடுக்கலாம். தட் ஒன் இஸ் ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி. ஓகே, ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட அந்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷனிங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசிக்கோ கெமிக்கல் ப்ராப்பர் அண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வச்சு நம்ம படிக்கிறது தான் ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜின்னு நம்ம என்ன பண்றோம், சொல்றோம். ஸோ இது நீட் பாயிண்டா இருக்கலாம். இதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி அவங்க ஒர்க்கிங் பிரின்சிபல் எது பேசிக்கா இருக்கு,
physico-chemical concepts and technique. ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு நீட் பாயிண்டா கேட்கலாம் பாருங்க. மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் ஸ்டடீஸ் எம்ப்ளாய்டு எய்தர் சர்வைவல் டிஷ்யூ, எதை வச்சு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா லிவிங் டிஷ்யூ மாடல். ஓகே, லிவிங் டிஷ்யூ மாடல் அண்ட் இல்லைன்னா ஸ்ட்ரைட் அவே செல் ஃப்ரீ சிஸ்டம். ஹியர் செல் ஃப்ரீ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் ஒன் சிம்பிளி இண்டிகேட்ஸ் இன் விட்ரோ ஸ்டடி. ஓகேயா, இன் விட்ரோ ஸ்டடினா என்ன மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் வைவோனா நம்ம உள்ள இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்லயே படிக்கிறது இன் வைவோ. இன் விட்ரோன்னு சொன்னா இன் விட்ரோ, விட்ரோனா விட்டுட்டு போறாங்க. ஓகேயா, அப்போ உள்ள இருக்கக்கூடிய செல்ல வெளி ஒரு லெபரட்டரி கண்டிஷன்ல நம்ம படிக்கிறது இன் விட்ரோ. அப்போ நம்மளுக்கு ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜி இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம படிக்கக்கூடிய கான்செப்டை எந்த கேட்டகரியில எல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் சர்வைவிங் லிவிங் டிஷ்யூ. ஓகே, சர்வைவிங் டிஷ்யூ மாடல்னா லிவிங் டிஷ்யூ மாடல் லிவிங் கேட்டகரியிலேயே வச்சு படிக்கிறது. என்ன ஒண்ணு நம்மளுக்கு என்னன்னா செல்ஃப் ஃப்ரீ சிஸ்டம், தட் ஒன் இஸ் இன்விட்ரோல நம்ம என்ன செய்யலாம் படிக்கலாம். ஓகே, இது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாரால நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அது. ஓகேயா, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சிஸ்டம் பயாலஜி மேக்ஸ் அஸ் பிலீவ் தட். சிஸ்டம் பயாலஜி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பயாலஜினால லிவிங் ஆர்கானிசம், ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம் தட் இஸ் மேட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் என்னது ஆர்கன் சிஸ்டம். கரெக்டா, அப்ப பாருங்க சிஸ்டம் பயாலஜி மேக்ஸ் அஸ் பிலீவ் தட் all living phenomena are emergent properties. அப்போ all living phenomena are coming under which property னு கேட்கலாம். ஓகேயா, என்ன ப்ராப்பர்ட்டி? எமர்ஜென்ட். ஓகே, எமர்ஜென்ட்னா இன்டியூசபிள் ப்ராப்பர்ட்டி. திஸ் இஸ் டியூ டு இன்ட்ராக்ஷன் அமாங் டிஃப்ரெண்ட் components of the system under study. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க நம்மளுக்கு இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இவங்க ரெண்டு பேரும் என்னது மோஸ்ட்லி எல்லா சிஸ்டமும் இன் அவர் பாடி தட் இஸ் டோட்டலி என்னது இன்டர் கனெக்டட் சிஸ்டமா தான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க பாருங்க சிஸ்டம் பயாலஜி மேக்ஸ் பிலீவ் தட் ஆல் லிவிங் ஃபினாமினா ஆர் எமர்ஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் டியூ டு எதனாலனா இன்ட்ராக்ஷன் அமாங் தி காம்போனன்ட்ஸ், இன்ட்ராக்ஷன் அமாங் தி ஆர்கன் சிஸ்டம். ஸோ இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கும். சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் ஹியூமன் பிசியாலஜில இந்த 3 லைனும் நம்மளுக்கு நீட் பேஸ்ல இம்பார்ட்டன்ட் லைனா இருக்கு. ஓகே, தென் இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம இதுல ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சயின்டிஸ்டோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு வேணுமா மேம்? ஆமா, நீட் நீ படிச்சா நமக்கு எல்லாமே வேணும். கரெக்டா? எஸ். இப்ப பாருங்க இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்போன்சோ கார்டை. இது வந்து ஆர்கன் ஆஃப் கார்டை நம்ம இயர் கூட என்னதான் இருக்கு கனெக்டடா இருக்காங்க. ஸோ இவங்க எந்த வருஷம்னா லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க 22 to 88. ஓகே, 1822 to என்னது 88. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவங்க யாரு அப்படின்னா நம்மளுக்கு என்சிஆர்டில இந்த லைன் இருந்தாலே அது என்னதான் நம்மளுக்கு நீட் கொஸ்டினுக்கு வரும். அதனால நீங்க கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு லைனும் படிச்சிடலாம். இப்ப கார்டை இவங்க இட்டாலியன் அனாட்டமிஸ்ட், இப்போ பிசியோலஜிஸ்ட், மார்ஃபாலஜினா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறது, அனாட்டமிஸ்ட்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பத்தி என்னது படிக்கிறது, பிசியோலஜிஸ்ட்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங் பத்தி என்னது ஒவ்வொரு ஆர்கனோட ஃபங்க்ஷனிங் பண்றது பிசியோலஜி. ஓகே, இப்போ இவங்க தெரியும் எந்த வருஷம் 1822. அப்போ இட்டாலியன் அனாட்டமிஸ்ட் இது நீட்ல கேட்கலாம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் இவங்க வந்து அவங்களோட ஸ்டடியை எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் கேரியர் ஸ்டடிங் தி cardiovascular system, nearly system of especially reptiles. ஞாபகம் வச்சுக்கோங்க, cardiovascular systemனா உங்களுக்கு தெரியும் நம்ம ஹார்ட் ரிலேட்டடா. அட் த சேம் டைம் இது மனுஷனுக்கு மேமல்ஸ் கிடையாது, ரெப்டைல்ஸ் தான் இவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லேட்டர் இவங்களோட ஃபோக்கஸ் எந்த டிபார்ட்மெண்ட்ல மாறுச்சு அப்படின்னா பாருங்க that one is attend to mammalian auditory system. அதுக்கு முறை என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் வந்த பிறகுதான் இவங்க ஆர்கன் ஆஃப் கார்டையை என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரியா, ஸோ 1851ல ஞாபகம் வச்சுக்கோங்க 1822 to 88 அதுல 1851 he published a paper describing என்ன பாருங்க the structure located on basilar membrane of the cochlea containing hair cells. Okay, to convert sound vibration எதுவோ எங்க கொடுக்குது into nerve impulse என்னது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இப்படின்னு ஒரு கான்செப்டா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது கார்டை. அதனாலதான் இவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கறதுக்காகவே இந்த ஆர்கனுக்கு ஆர்கன் ஆஃப் கார்டைன்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம் நேம் கொடுத்திருக்கோம். சரியா, ஸோ டைட் இன் த இயர் 1888. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 pages நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இனிமே நம்ம டாபிக்ல நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி ஆகலாம். இப்போ நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஓகே, ஸோ நான் கான்செப்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். ஓகே, பிரீத்திங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், இன்ஹாலேஷன் அண்ட் எக்ஸ்ஹாலேஷன் ஆஃப் ஏர், தட் இஸ் நோன் அஸ் பிரீத்திங். இந்த பிரீத்திங் தட் ஒன் இஸ் க்ளோஸ் ரிலேட்டட் வித் யாரு கூடனா ரெஸ்பிரேஷன் கூட ரிலேட் ஆகும். ஓகே, ரெஸ்பிரேஷன்னா என்னது மேம் அப்படின்னா பாத்தீங்கன்னா in the presence of oxygen larger molecules are converted into smaller molecule with the release of energy. நம்ம பாடி நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுறேன்னா எனர்ஜி இருந்தா தானே நான் பேச முடியும். அப்ப அந்த எனர்ஜி டெவலப் ஆகணும்னா யார் வேணும்? ஆக்சிஜன் வேணும். கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம பிரீத்திங்ல ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்க, தென் அது எப்படி நம்ம பாடியில எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இந்த பேட்டர்ன் பத்தி தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேரால படிக்கலாம். ஸோ லைன் பை லைன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, or you have read earlier, oxygen is utilized by organism to indirectly break down simple molecules like glucose, amino acids, fatty acids to derive energy to perform various activities. So இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜனை என்ன பண்ணுது? இன்டைரக்டா யூட்டிலைஸ் பண்ணுது. ஓகே, இன்டைரக்ட்லி யூட்டிலைஸ் ஆக்சிஜன் டு பிரேக் டவுன் சிம்பிள் மாலிகுல். ஓகேயா, சிம்பிள் நம்மளுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்ஸ், இதோட சிம்பிள் மாலிகுல் தான் யாரு? குளுக்கோஸ். ஓகேயா, இப்போ குளுக்கோஸை நம்ம மறுபடியும் என்ன பண்ணிடும்? டிவைட் பண்ணுது. ஓகேயா, two molecules of யாராம்பாங்க? பைருவிக் ஆசிட். ஓகேயா, யாரு? பைருவிக் ஆசிட். ஓகே, இந்த பைருவிக் ஆசிட் மறுபடியும் என்னது? நம்மளுக்கு சிம்பிளிஃபை ஆகி நம்ம அதுல இருந்து நம்மளுக்கு என்னது? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல போய் அது எனர்ஜியா என்ன பண்ணுது? கன்வெர்ட் ஆகுது. ஓகேயா, சோ இது டைரக்ட் ப்ராசஸ் கிடையாது, indirect process. Okay, so பாருங்க, oxygen is utilized by organism ஏன்னா to indirectly break down. அப்ப indirectly நம்மளுக்கு நீட் பாயிண்டா இருக்கும். சப்போஸ் டைரக்ட்லியும் கேட்பாங்க. ஓகேயா, break down simple molecules like யாரெல்லாம்? குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீனோட சிம்பிள் மாலிகுல் அமினோ ஆசிட். ஓகே, லிப்பிடுக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ். இது டு டிரைவ் என்னது? எனர்ஜி டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுக்கு ஆக்சிஜன் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. தென் அதுக்கு அடுத்தது பாருங்க, carbon dioxide which is harmful is also released during above catabolic reaction. Okay, yeah? So this one is very important. இப்போ catabolic reaction, anabolic reaction, catabolic reaction படிச்சிருப்போம். கரெக்டா? anabolic constructive. ஓகே, அப்போ catabolic என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா that one is destructive. ஓகேயா, என்னது? destructive process. அப்போ destructive process நம்ம நடக்கும்போது இன்னும் லார்ஜ் மாலிகுல் சிம்பிள் மாலிகுலா கன்வெர்ட் ஆகுறாங்க. கரெக்டா? ஸோ சிம்பிள் மாலிகுல் அதை விட சிம்பிள் மாலிகுலா கன்வெர்ட் ஆகிதான் நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த டைம்ல கேட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும்போது யார் ரிலீஸ் ஆகுறாங்க? ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு என்னதாகுது? ரிலீஸ் ஆகுது. ஓகேயா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் ஹார்ம்ஃபுல், இது என்னது? நம்ம பாடியில வெரி ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கேட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ அவர் பாடி ஷுட் ரிமூவ் என்ன பண்ணணும்? கார்பன் டை ஆக்சைடு டாக்ஸினால அதை என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணிருக்கணும். சரியா? தென் அதுக்கு அடுத்து பாருங்க, has to be continuously provided to the cells and carbon dioxide produced by the cells have to be released. ஸோ இந்த ரியாக்ஷனுக்காக நம்மளுக்கு ஆக்சிஜனை கண்டினியூஸா நம்ம செல் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் இந்த ரியாக்ஷனால கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாடி ரிலீஸ் பண்ணிருக்கணும். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஓகே, தென் அதுக்கு அடுத்து பாருங்க, திஸ் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் அட்மாஸ்பியர் வித் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட் பை த செல் இஸ் கால்டு பிரீத்திங். அப்போ இந்த ப்ரொசீஜர் நமக்கு கேட்கலாம். சரியா? பிரீத்திங்னா என்ன? அதுக்கு ஒரு டெஃபினிஷனோட கேட்டீங்கன்னா, the process of exchange of oxygen from the atmosphere with carbon dioxide produced by the cell தான் நம்மளுக்கு என்னது? பிரீத்திங். இதுக்கு என்ன ஒரு நேம் நம்ம காமனா இது என்னது? ரெஸ்பிரேஷன் சொல்லலாம். பட் ரெஸ்பிரேஷன் இஸ் ரிலேட்டட் டு ரிலீசிங் எனர்ஜி வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இந்த 3 லைன்லயும் நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம். ஸோ இந்த லைனை நம்ம ஜஸ்ட் நம்ம என்னது நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவங்களுக்குள்ள நம்மளுக்கு என்னது கொஸ்டின் ரொம்ப இதுதான் இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட். இதுல இருந்து இன்னும் நம்மளுக்கு நீட் கொஸ்டின் டச் ஆகலாம், என்னமா டச் ஆகலாம். ஸோ லைன் பை லைன் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். இதுல நீட் 22ல நம்மளுக்கு என்னது கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? அப்போ இதோட பேசிக் கான்செப்டை நான் சொல்றேன். எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நம்மளுக்கு என்னது? மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் லிவிங் ஆர்கன் அங்கே ரெஸ்பிரேஷன் மஸ்ட். அப்போ இந்த ரெஸ்பிரேஷனுக்கு எல்லா ஆர்கானிஸ்டுக்கும் ஒரே மாதிரி லங்ஸ் தான் இருக்குதா? நோ. நம்ம எடுத்த பார்த்தீங்கன்னா
பிரிமிட்டிவ் ஆர்கானிசம்ல இருந்து டெவலப்டு ஆர்கானிசம் வரை இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்ல. அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் என்னதா இருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அப்போ அதுல உள்ள அந்த ஆர்கானிசத்தோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்ன, அதை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் வேரி அமாங் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் டிபெண்டிங் ஆன் மெயின்லி ஆன் தேர் ஹேபிடேட்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வேரி ஆகுது. மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் எதுனால, அவங்க இருக்கக்கூடிய ஹேபிடேட்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அவங்களோட லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னன்னா செல்லுலார் லெவல்ல இருக்கலாம், டிஷ்யூ லெவல்ல இருக்கலாம், ஆர்கன் சிஸ்டம் லெவல், அதே மாதிரி சீலோமேட், ஏசீலோமேட் எல்லாமே என்ன செய்யலாம். ஸோ இதுதான் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை வச்சு நம்மளுக்கு இது வேரி ஆகும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் நம்மளுக்கு நீட் கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகே, தென் இப்போ அதுக்கு அடுத்த பாருங்க லோயர். ஃபர்ஸ்ட் நம்ம லோயர் இன்வெர்டபிரேட் பார்க்கலாமே. நம்ம வந்து அனிமல் கிங்டம் நீங்க படிச்சிருப்பீங்களா, போரிஃபெரா, சிலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளான்ட் ஹெல்மிந்தஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா. இவங்க லோவர் ஆர்கானிசம் இன்வெர்டபிரேட். ஓகே, அப்ப பாருங்க போரிஃபெரால யாரு, ஸ்பாஞ்சஸ், சிலன்ட்ரேட்டா, பிளாட்ஃபார்ம் எட்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டீனோஃபோரா எல்லாரும் வருவாங்க. ஓகே, தீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் வித் கார்பன் டை ஆக்சைடு by simple diffusion. This is the need point. ஓகேயா, ஸோ வந்து இந்த லோயர் ஆர்கானிசத்துல நம்மளுக்கு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது, gaseous exchange by simple diffusion. simple diffusion என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா from higher concentration to lower concentration ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. சரியா, தென் இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க, that one is earthworm. ஓகேயா, earthworm எப்படி இங்க நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு மாய்ஸ்ட் ஸ்கின் தானே இருக்குது. பாருங்க, யூஸ் தேர் மாய்ஸ்ட் கியூட்டிக்கல். ஓகே, ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், earthworm ரொம்ப கியூட்டா இருக்குது, அப்போ அதோட ஸ்கின் இஸ் மேட் அப் ஆஃப் கியூட்டிக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இன்செக்ட்ஸ், இப்போ இன்செக்ட் பாருங்க, earthworms யூஸ் தேர் மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் அண்ட் இன்செக்ட்ஸ் ஹேவ், அப்போ கியூட்டிக்கல்னா நம்மளுக்கு ஸ்கின். ஓகேயா, cutaneous respiration ஞாபகம் வச்சுக்கோங்க, cutaneous respiration. தென் இன்செக்ட்ஸ்ல நம்மளுக்கு என்னன்னா that one is network of tube. அப்போ டீல தானே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ட்ரக்கியல் டியூப். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்கின் நம்மளுக்கு வந்து எர்த்துவம்னா தட் ஒன் இஸ் அதோட ஸ்கின் வந்து என்னது, கியூட்டிக்கல். ஓகேயா, ஸோ மாயஸ்ட் கியூட்டிக்கல். அதே மாதிரி நம்மளுக்கு எர்த்துவம் நம்மளுக்கு இப்போ இன்செக்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா ட்ரக்கியல் டியூப்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டு டிரான்ஸ்போர்ட் அட்மாஸ்பரிக் ஏர் வித்தின் த பாடி. ஓகே, இது வழியா தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் ஸ்பெஷல் வாஸ்குலரைஸ்டு ஸ்ட்ரக்சர் கால்டு கில்ஸ். வாஸ்குலரைஸ்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா அங்க பிளட் ஃப்ளோ வந்து நல்ல இன்க்ரீஸ்ட் ரேட்டா இருக்கும். ஓகேயா, அதுதான் நம்மளுக்கு வாஸ்குலரைஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். தட் ஒன் இஸ் கால்டு கில்ஸ். கில்ஸ் வழியா நடந்தனா that one is considered as bronchial respiration. அப்போ கியூட்டிக்கல் வழியா நடந்தனா என்னது, cutaneous respiration. கில்ஸ் வழியா நடந்தனா that one is என்னது, branch. எப்படி ஞாபகம்னா கில்ஸ்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம்ல. எஸ், bronchial respiration are used by most of the aquatic ஆர்கானிசத்துல தானே நம்மளுக்கு என்னது இருக்கும், கில்ஸ் இருக்கும். கரெக்டா, used by most aquatic arthropods and mollusk. நம்மளுக்கு என்னது மோஸ்ட்லி அவங்க என்னது நம்மளுக்கு மரைன்ல தான், நம்ம வாட்டர்ல தான் இருப்பாங்க. ஓகே, mollusks. whereas vascularized bags called lungs. இப்ப lungs வழியா நடந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா that one is பல்மோனரி ரெஸ்பிரேஷன். நமக்கு லங்ஸ் வழியா தானே நடக்குது, அப்ப நம்ம ரெஸ்பிரேஷன் என்ன பேட்டர்ன் கேட்கலாம். அப்ப என்ன பேட்டர்ன், பல்மோனரி ரெஸ்பிரேஷன். ஸோ ஸ்கின் வழியா நடந்தா cutaneous ரெஸ்பிரேஷன். தென் கில்ஸ் வழியா நடந்தனா that one is vascular. அப்ப வந்து அது என்னது, ஹைலி வாஸ்குலரைஸ்டு. அப்ப பிரான்ச்சஸா இருக்கும், bronchial ரெஸ்பிரேஷன். இதே மாதிரி லங்ஸ் வழியா நடந்தனா பல்மோனரி ரெஸ்பிரேஷன். ஸோ இதெல்லாம் நீட் பாயிண்ட் தான், மறந்துடாதீங்க. ஓகேயா, யூஸ் டு டெரஸ்ட்ரியல். அப்போ இது வந்து என்ன ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ் தட் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அமாங் வெர்டபிரேட்ஸ். நம்மகிட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷஸ்ல என்னது இருக்கும், வெர்டபிரேட்ஸ் தானே, அவங்களுக்கு லங்ஸ் கிடையாது. இந்த யூசஸ் gills, whereas amphibians, reptiles, birds, mammals respire through என்னது, எது வழியா நடக்குது, லங்ஸ் வழியா நடக்குது. அப்ப ஃபிஷ்க்கு வெர்டபிரேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிஷ்க்கு வந்து என்னது, gills. the remaining amphibians, reptiles, then birds, mammals உங்களுக்கு லங்ஸ் வழியா நடக்குது. இப்ப amphibians எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, amphibians like frogs can respire through their moist skin. ஓகேயா, அதுல moist skin வழியாவும் நம்மளுக்கு என்னது, cutaneous. அப்பனா என்னது, cutaneous respiration. இப்ப ஃப்ராக் எடுத்துக்கிட்டீங்கன்னா
டாட்போல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்க வாட்டர்லேயே தான் இருப்பாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கில்ஸ். இப்போ அடல்ட் ஆன பிறகு டெரெஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு லங்ஸ் வழியா என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பிரேஷன். அட் த சேம் டைம் ஃபார் ஸ்பானிங் பர்பஸ், ரீப்ரொடக்ஷனுக்காக அவங்க வாட்டருக்கு போவாங்க. ஸோ வாட்டர்ல போகும்போது தட் ஒன் ஹேப்பன்ஸ் த்ரூ ரெஸ்பிரேஷன் ஹேப்பன்ஸ் த்ரூ ஸ்கின். அப்போ அந்த ஸ்கின் வழியா நடந்ததுன்னா அது என்ன ரெஸ்பிரேஷன், cutaneous respiration. ஓகே, தென் ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிரீத்திங் ப்ராசஸ். ஓகே, அதோட ஃப்ளோ சார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்போதான் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ஹீரோ யாரு, லங்ஸ் தானே. ஸோ லங்ஸோட அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்க நடக்குது, கண்டக்டிங் பார்ட்னா என்ன, ஸோ இது நம்ம எந்த கேவிட்டியில இருக்கு, நம்ம பாடி கேவிட்டியில, தொராசிக் கேவிட்டியில இருக்குதா, ஸோ அப்டோமினல் கேவிட்டியில இருக்குதா, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இதுலயே நம்மளுக்கு நீட் கொஸ்டின் கண்டிப்பா என்ன செய்வாங்க, கேட்கலாம். சரியா? இப்ப பாருங்க, we have a pair of external nostrils opening above their upper lips. நம்மளுக்கு எத்தனை pairs of நம்மளுக்கு external nostrils இருக்குது பாருங்க, a pair of. ஓகே, இதுதான் நம்மளுக்கு என்னது external nostrils. இது எதுல இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா upper lipsக்கு மேல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, it leads to the nasal chamber. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணி பாருங்க, கரெக்டா அந்த ஏர் ஒரு நாசல் சாம்பர் மாதிரி அங்க ஒரு சில்னஸ் டெவலப் ஆகும். கரெக்டா? எஸ், நோட் பண்ணீங்கல்ல? எஸ், இட் லீட்ஸ் டு. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா that one is it leads to nasal chamber through the nasal passage. எது வழியா போகுது அப்படின்னா nasal passage வழியா எங்க போறாங்க, nasal chamberக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா the nasal chamber opens into pharynx. இப்ப nasal chamber எதுல ஓபன் ஆகணும், pharynxல என்ன செய்யணும், ஓபன் ஆகணும். ஓகேயா? pharynx a portion of which is the common passage for food and air. இப்போ நம்மளுக்கு கேட்பாங்க a portion that shares இல்லைன்னா common passage for food and air அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா that one is the pharynx. ஓகேயா? ஸோ இது நம்மளுக்கு நீட் பாயிண்டா இருக்கலாம். ஓகே, pharynx a portion of which is the common passage of for food and air. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா the pharynx. இப்போ இந்த pharynx என்ன பண்ணுது அப்படின்னா that opens through the larynx. ஓகேயா? larynx வழியா எங்க ஓபன் ஆகுது, through the larynx. ஞாபகம் வச்சுக்கோங்க, larynx region into the trachea. இப்பதான் அந்த larynx வழியா இதுக்குள்ள ஓபன் ஆகுதுன்னா ட்ரக்கியாக்குள்ள என்னதாகுது, ஓபன் ஆகுது. ஓகேயா? அப்ப நம்ம லாரிங்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், பார்க்கணும். கரெக்டா? அப்ப லாரிங்ஸ்னா என்ன அப்படின்னா இட் இஸ் கார்டிலேஜினஸ் பாக்ஸ். இதுதான் நீட் கொஸ்டின். ஓகேயா? இது போனி பாக்ஸ் கிடையாது, கார்டிலேஜினஸ் பாக்ஸ். ஓகேயா? விச் ஹெல்ப்ஸ் இன் சவுண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹென்ஸ் கால்டு சவுண்ட் பாக்ஸ். அப்போ லாரிங்ஸ் இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இது சவுண்ட் பாக்ஸ். இது நம்ம போனி பாக்ஸா இல்லைன்னா கார்டிலேஜினஸ் பாக்ஸா, இது பேர் என்னது, கார்டிலேஜினஸ் பாக்ஸ். இந்த ரெண்டு நம்மளுக்கு இதுல உள்ள நீட் பாயிண்ட். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏதோ சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டூரிங் ஸ்வெல்லோயிங் அப்ப என்ன நடக்குதுன்னா glottis can be covered by a thin elastic cartilaginous flap called epiglottis. ஓகே, இப்போ நம்ம ஏதாவது சாப்பிடும்போது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது நீங்க நம்ம சலைவாவை உள்ள எடுத்து பாருங்களேன். எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நம்மளால என்ன பண்ண முடியாது, ரெஸ்பேர் பண்ண முடியாது, பிரீத்திங் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு ரீசன் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் எபிக்ளாட்டிஸ். ஓகேயா? ஸோ டூரிங் swallowing இந்த glottis part can be covered by a, இது நம்மளுக்கு நீட் பாயிண்டா இருக்கும். ஓகேயா? thin elastic cartilaginous flap. இந்த தின்னுக்கு பதிலா thick elastinous என்னது எலாஸ்டிக் கார்டிலேஜினஸ் ஃபிளாப் கேட்கலாம், இல்லைன்னா என்னது தின் எலாஸ்டிக் போனி ஃபிளாப்னு கேட்கலாம். ஸோ எதுனாலும் நம்மளுக்கு இருக்கலாம். அதனால கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, தின் எலாஸ்டிக் கார்டிலேஜினஸ் ஃபிளாப். அதுக்கு பேர் தான் என்னது, எபிக்ளாட்டிஸ். ஓகே, டு ப்ரிவென்ட், இது எதுக்காக அது க்ளோஸ் ஆகுது, டு ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு த லாரிங்ஸ். லாரிங்ஸ் சொல்லியா மறுபடியும் எங்க போயிடக்கூடாது, நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஓகேயா? தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா இஸ் எ ஸ்ட்ரைட் டியூப். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளவு நேரம் பார்த்ததுல யார் ஸ்ட்ரைட் டியூப் அப்படின்னா trachea is a straight tube extending up to the எது வரை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இந்த ஸ்ட்ரைட் டியூப் அப்படின்னா
மிட் thoracic cavity. ஓகேயா, இப்போ நமக்கு லங்ஸ் நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம thoracic cavityல தான் யார் இருக்காங்க, லங்ஸ் இருக்காங்க. இதுல நம்மளுக்கு அந்த ட்ரக்கியா, அந்த லாங் டியூப் பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் டியூப், இது எதுவரை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட மிட் thoracic cavity. இதுல மிடிலோட நம்மளுக்கு என்னதா இருக்கும், அதுவரை அது வந்து ஸ்ட்ரைட் டியூபா என்ன செய்யும் இருக்கும். அப்போ எந்த இடத்துல இவங்க டிவைட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த லெவல் ஆஃப் ஃபிஃப்த் thoracic vertebrae. இது நம்மளுக்கு நீட் பாயிண்ட். ஓகேயா, எந்த இடத்துல அவங்க வந்து இந்த ஸ்ட்ரைட்டான டியூப், இந்த இடத்துல டிவிஷன் நடக்குது அப்படின்னா ஃபிஃப்த் thoracic vertebrae. இப்போ நம்மளுக்கு இங்க இருக்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது சர்வைக்கல் வெர்டெப்ரே, அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு thoracic vertebrae. அப்போ thoracic vertebraeல எந்த இடத்துல டிவிஷன் நடக்குதுன்னு கேட்கலாம், ஃபிஃப்த் thoracic vertebrae. ஓகே, இன்டூ ரைட் அண்ட் லெஃப்ட் என்னது பிரைமரி bronchia டிவைட் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஈச் bronchi undergoes repeated division. ஒவ்வொரு ப்ரோங்கையும் கண்டினியூஸா நம்மளுக்கு என்னதாகுது, டிவைட் ஆகுது. ஓகே, டிவைட் ஆகி நம்மளுக்கு பாருங்க இந்த கண்டினியூஸா செகண்டரி டெர்ஷரி bronchia என்னது bronchi அண்ட் ஃபைனலா bronchioles என்னதாகுது, டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ ட்ரக்கியா ஃபிஃப்த் thoracic அந்த கேவிட்டியில வரும்போது நம்மளுக்கு ரெண்டா என்னதாகுது, வெர்டெப்ரேல வரும்போது ரெண்டா டிவைட் ஆகுது. ஸோ அது வந்து bronchioல பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஓகே bronchi ஃபைனலா என்னது bronchioles என்னதாகுது, டிவைட் ஆகுது. ஓகே, bronchioles ending up in a very, இந்த bronchiole எதுல எண்டிங் ஆகுது அப்படின்னா வெரி thin terminal bronchioles. ஓகேயா, வெரி thin terminal bronchioles அது என்னதாவது ending up in very thin, அந்த thin வந்து நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட், thin terminal bronchioles ending ஆகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா the trachea. இப்ப trachea primary, secondary and tertiary bronchi and initial bronchioles. Okay, initial bronchioles are supported by incomplete cartilaginous ring. Complete cartilaginous ring கிடையாது, என்னன்னா C ஷேப்ல இருக்கிற incomplete cartilaginous rings எல்லாம் என்னதா இருக்கும், நம்மளுக்கு கவர் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபிளெக்சிபிளா அது என்ன செய்யும், கொஞ்சம் ஏர் வந்து நம்மளுக்கு என்னதாகலாம் பிரீத்திங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உள்ள ஃபாஸ்டா போகலாம், இல்லைன்னா என்ன இந்த ஃபாஸ்ட் பிரீத்திங் எல்லாம் இருக்கும்ல. ஸோ இதை அட்ஜஸ்டபிள் பண்றதுக்காக தான் இதுல உள்ள ரிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கார்டிலேஜினஸ் இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங் இருக்கு. இது நீட் கொஸ்டின் பாருங்க. ட்ரக்கியா நம்ம ஸ்ட்ரைட் டியூப், அதுக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரி bronchi, அதுல இருந்து நம்மளுக்கு வந்து இனிஷியல் bronchioles, இது அவங்களும் இன்கம்ப்ளீட் நம்மளுக்கு இருந்து கார்டிலேஜினஸ் ரிங். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஈச் டெர்மினல் bronchiole divides gives rise to a number of. ஓகேயா, ஒவ்வொரு டெர்மினல் bronchiolலையும் நம்மளுக்கு என்னது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் very thin irregular walled and vascularized bag. இது நம்மளுக்கு நீட் கொஸ்டின். ஓகே, அதுதான் யாருன்னா alveoli. அப்போ alveoli எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும், வெரி தின்னா தான் இருக்கும். அதே மாதிரி ரெகுலர் ஷேப் கிடையாது, irregular walled and vascularized bag. vascular என்ன, ஃபுல்லி ரிச் அண்ட் என்னது பிளட் வெசல்ஸா இருக்கும். ஓகேயா, ஸோ இது வந்து நம்மளுக்கு நீட் கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த அல்வியோலையோட நேச்சர் எப்படி இருக்கும், வெரி தின்னா இருக்கும், இர்ரெகுலர் வால்டா இருக்கும். இர்ரெகுலர் வால், ஓகே, ரெகுலர் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் வாஸ்குலரைஸ்டு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் யாரு, அல்வியோலை. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா the branching network of bronchi, bronchioles and alveoli comprises the lungs. அப்ப lungs வந்து டெவலப் பண்றது யாரு, the branching network of trachea வரல. அப்ப யாரு, bronchi, bronchioles and alveoli comprises the lungs. இதை நோட் பண்ணிக்கோங்க. we have two lungs, நம்மளுக்கு தெரியும். ஓகேயா, இதை கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மெம்பரேன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா that one is the double layer pleural membrane. அப்போ நம்ம ஹார்ட் உங்களுக்கு தெரியும், that one is pericardium. கரெக்டா, அப்ப இங்க உள்ளது யாரு, double membrane layered pleural membrane, which இங்க யார் ஃபில் ஆயிருப்பாங்க அப்படின்னா pleural fluid. இதுக்கு உள்ள fluidக்கு பாரு pleural fluid. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுறது அப்படின்னா in order to reduce the friction. ஃப்ரிக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு அது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும்போது அங்கே வந்து என்னது உராய்தல்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளூரல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா, ஸோ இட் ரெடியூசஸ் friction on the lung surfaces. இப்ப பாருங்க, the outer pleural membrane is in close contact with யார் கூட close contact, outerனா வெளியில இருக்கக்கூடிய அந்த லைன் யார் கூட கான்டாக்ட் பண்ணா thoracic cavity என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கும். சரியா, இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ள எக்ஸ்பிளனேஷன் இங்க நீட் பாயிண்டா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட்
external nostrils that leads to எங்க போகும் nasal chamber ஓகேயா nasal chamberல இருந்து pharynx உங்களுக்கு தெரியும் common passage okay both windpipe and also food pipe okay so இது larynx through larynx வழியா நேரா எங்க போகுது trachea எந்த இடத்துல டிவைட் ஆகுது at the fifth thoracic vertebrae டிவைட் ஆகி then bronchiல இருந்து bronchioles நமக்கு தெரியும் உங்களுக்கு secondary tertiary அதெல்லாம் என்னது நமக்கு bronchioles okay so இந்த பார்ட் வர நமக்கு conducting part பண்ணா ஏரை உள்ள எடுக்கக்கூடிய பார்ட் okay அப்ப எங்க நமக்கு just நம்மளுக்கு gaseous exchange நடக்குது அப்படின்னா alveoli along with ducts okay இது வழியா தான் நமக்கு என்னது gaseous exchange என்ன செய்யும் நடக்கும் சரியா நோட் பண்ணிக்கோங்க gaseous exchange okay so the next இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட இமேஜ் இந்த இமேஜை பாத்தீங்கன்னா the first நம்ம சொன்னேன்ல அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன என்னது thin elastic flap cartilaginous flap சொன்னோம்ல அதான் யாரு epiglottis ஓகே இது வந்து யாரு larynx அந்த சவுண்ட் பாக்ஸ்னு சொன்னோம்ல அது வழியா நம்மளுக்கு என்னது trachea வந்து fifth thoracic vertebrae வரும்போது நம்மளுக்கு ரெண்டா என்னதாகுது டிவைட் bronchi so primary bronchiole secondary bronchiole tertiary bronchiole ஓகேயா so இப்படி டிவைட் ஆகி ஃபைனலி அங்க நம்மளுக்கு என்னது alveoli நம்ம என்ன செய்யுது ரீச் ஆகுது ஓகே அட் த சேம் டைம் இவங்க டபுள் மெம்பரேனா இருப்பாங்க இந்த அது வந்து பிளூரல் மெம்பரேன் ஓகே ஸோ இதுல உள்ள ஃப்ளூயிட் வந்து என்னது பிளூரல் ஃப்ளூயிட் ஓகே பிளூரல் ஃப்ளூயிட் எதுக்காக யூஸ் ஆகுது நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது ஓகே ஸோ இதுல கிளாரிட்டியா இருக்கீங்களா தென் இப்ப பாருங்க இதுக்கு டவுன்ல நம்மளுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த பாருங்க மேமல்ஸை மற்ற ஆர்கானிசத்துல இருந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆள் யாருன்னா டயஃப்ராம் ஓகேயா ஸோ இது வந்து அனிமல் கிங்டம் கூட ரிலேட்டடா இருக்கு இங்கேயும் ரிலேட்டடா இருக்கு நோட் பண்ணிக்கோங்க சரியா தென் இப்ப பாருங்க சோ இதையும் நம்ம பார்த்துக்கலாம் diagrammatic view of human respiratory system section view of the left lung ஓகேயா சோ வந்து இது வந்து இதுல இருந்து லெஃப்ட் லங்க தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஓகே சோ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுனால இந்த இமேஜ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இமேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க சரியா இப்ப அதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்ப இதுல நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்க அந்த அவுட்டர் மெம்பரேன் இருக்குல்ல அங்க பாருங்க லைனிங் whereas the inner pleural membrane is in close contact with எது கூடனா lung surface கூட என்னது close contactல இருக்கும் ஓகேயா சோ அந்த அவுட்டர் மெம்பரேன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இன்னர் pleural membrane யார் கூட கான்டாக்ட்ல இருக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னர் pleural membrane வந்து lung கூட சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் இருக்கும் அது thoracic-ல நம்மளுக்கு என்னது கான்டாக்ட்ல இருக்கும் ஓகே then the part starting with external nostril இருந்து up to terminal bronchiole this is the neat question okay external nostrils up to the terminal bronchiole இவங்க எதை கான்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னா conducting part ஓகேயா தென் அப்போ நம்மளுக்கு gaseous exchange part எங்க இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சொல்லுங்க பார்க்கலாம் alveoli and their ducts அது and their ducts form என்னது exchange and the respiratory or exchange part okay gaseous exchange part okay அப்ப இதுல நம்ம பார்த்தது conducting part எதுல இருந்து எது வரை பார்த்திருக்கோம் அதே மாதிரி gaseous exchange part நம்மளுக்கு பார்த்திருக்கோம் இது நம்மளுக்கு நீட் பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேயா இப்போ அடுத்தது பாருங்க the conducting part ஓட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம் சோ இதுல 3 important functions இருக்கு ஓகே this part transport atmospheric air to alveoli எங்க கொண்டு சேர்க்கறாங்க atmospheric air எங்க கொண்டு சேர்க்கறாங்க alveoli-க்குள்ள வரணும்னா அது conducting part ஓட work ஓகேயா சோ இதுல அண்டர்லைன் பண்ணி நம்பர் 1 இப்போ அடுத்த work என்னன்னா it clears the air from foreign particles ஏதாவது நம்ம foreign dust particles எல்லாம் என்னன்னா அதை என்ன பண்ணணும் clear பண்ணணும் இது செகண்ட் பாயிண்ட் அதுக்கு அடுத்தது humidifies and also bring the air to the body temperature for example இப்போ நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஊட்டி இல்லைன்னா கொடைக்கானல் போறோம்னு நினைச்சுக்கோங்களேன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ரொம்ப கூலா இருக்கும் பட் அதே நேரம் அதே சில்னஸோட தான் நம்மளுக்கு அந்த ஏர் உள்ள போகும் பட் இந்த ஏரை நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு தக்கன சேஞ்ச் ஆகக்கூடிய பார்ட் கண்டக்டிங் பார்ட் அட் த சேம் டைம் நம்ம இப்போ ஒரு சஹாரா டெசர்ட் அங்கெல்லாம் போனோம்னா டெம்பரேச்சர் கூடுதலா இருக்கும் ஸோ அந்த ஹை டெம்பரேச்சர் ஏரை நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு மாத்திரதும் நம்மளுக்கு என்னதான் நம்ம கண்டக்டிங் பார்ட் ஓகே ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அதுக்கு அடுத்து பாருங்க exchange part is the site exchange na நம்ம gaseous exchange part okay actual diffusion of oxygen and carbon dioxide எதுக்கும் அப்படினு கேட்டிங்கனா between the blood and atmospheric air okay இங்கனா the exchange part is the site of actual diffusion of another oxygen and carbon dioxide between the
blood and atmospheric air உள்ள இருந்த அந்த ஏர். ஓகேயா? தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேரால இதை எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா லொகேஷன் ஆஃப் த லங்ஸ் டார்சல்ல யார் கூட டச் ஆயிருக்கும், வென்ட்ரல், அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்டீரியர் தென் போஸ்டீரியர். ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்கலாம். த லங்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் ஃபர்ஸ்ட் எந்த கேவிட்டில இருந்து, thoracic cavity இல்ல thoracic chamber. ஓகேயா? which is anatomically மார்ஃபாலஜிக்கலி அனாட்டமிக்கலி அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா இட் இஸ் அன் airtight chamber. ஸோ இது வந்து நம்ம நீட் பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் அதுக்கு அடுத்து என்னன்னா thoracic chamber is formed dorsally. எப்படி டார்சலி வந்து பாத்தீங்கன்னா டார்சல் நம்மளுக்கு டார்சல்னா யாரு, வென்ட்ரல்னா இந்த சைட் டார்சல், நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து என்னது வென்ட்ரல். ஓகே, டார்சலி பை என்னன்னா வெர்டெப்ரல் காலம். டார்சலி எதுல கனெக்ட் ஆயிருக்கும், வெர்டெப்ரல் காலம். கரெக்டா? தென் வென்ட்ரலி வந்து நம்மளுக்கு எங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு எங்க கனெக்ஷன் இருக்குது, வென்ட்ரலி ஸ்டர்னம், அந்த ஒரு எலும்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டர்னம். லேட்ரலி பை த லேட்ரல் ரெண்டு சைட்லயும் பக்கவாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ லேட்ரலி பை தி என்னது ரிப்ஸ். ஓகே, ரிப்ஸ். அண்ட் ஆன் தி லோயர் சைட் வந்து என்னன்னா டோம் ஷேப்டு டயாஃப்ரம். ஓகேயா? அப்போ நம்மளுக்கு ஆன்டீரியர் நம்மளுக்கு வந்து டார்சல் சைட்ல நம்மளுக்கு என்னது எது வச்சு கொடுத்துருந்தாங்க, தட் ஒன் இஸ் வெர்டெப்ரல் காலம். கரெக்டா? வென்ட்ரல் வந்து நம்மளுக்கு என்னது ஸ்டர்னம், லேட்ரல்ல நம்மளுக்கு என்னது ரிப் கேஜ், நம்ம தென் டவுன் ரீஜன்ல நம்ம என்ன பார்த்தோம், தட் ஒன் இஸ் டயாஃப்ரம். ஓகே, ஸோ இதை வந்து நம்மளுக்கு நீட்ல நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் anatomical setup of lung in thorax is such that any change in the this is important, any change in the volume of thoracic cavity. இப்போ இந்த நம்ம thoracic cavity ni பார்த்தோம்னா thoracic cavity is the combination of எங்க பேக்ல vertebral column, frontல sternum, sideல rib cage. இதுல ஏதாச்சும் thoracic cavityல சேஞ்சஸ் இருந்ததுன்னா it reflected in the lung cavity. லங்னா லங்குக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி தான் லங் கேவிட்டி. இதுக்கு இன்னொரு நேம் பல்மோனரி கேவிட்டி. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம நீட்னி சொல்லி என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. thoracic cavityல சேஞ்ச் இருந்ததுன்னா லங்லேயும் நம்மளுக்கு லங் கேவிட்டிலையும் நம்மளுக்கு என்ன இருக்கும், சேஞ்ச் இருக்கும். சரியா? such an arrangement is an essential for breathing. இதுதான் நம்மளுக்கு என்னது பிரீத்திங்க்கு வெரி இம்பார்ட்டன்ட், as we cannot directly alter the pulmonary volume. நம்மளால டைரக்டா இந்த பல்மோனரி அந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூமா நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேயா? தென் இது நம்மளுக்கு நீட் பாயிண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ளோ சார்ட். ஓகேயா? ஸோ வந்து இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா பர்த், டே, டு, டியர், ஊமா. ஓகேயா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிரீத்திங் ஆர் என்னது பல்மோனரி வென்டிலேஷன். பல்மோனரினா லங்ஸ். ஓகேயா? வென்டிலேஷன் இங்க என்ன நடக்குன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் ட்ரோன் இன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிச் அல்வியோலார் ஏர் வந்து என்னதாகணும், ரிலீஸ் ஆகணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படித்தானே, அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ள வரணும், நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிச் அல்வியோலார் ஏர் வெளியே போகணும். ஓகே, அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்னா நம்மளுக்கு என்னது பிரீத்திங் ஆர் என்னது பல்மோனரி வென்டிலேஷன். இப்போ இதுக்கான டே ஃபார் என்னது டிஃப்யூஷன். அதுக்கு அடுத்தது டிஃப்யூஷன் நடக்குது. ஓகேயா? அப்ப இதுல பாருங்க ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் அக்ராஸ் தி எந்த மெம்பரைன் வழியா நம்மளுக்கு டிஃப்யூஷன் நடக்குது, அல்வியோலார் மெம்பரைன்ல நம்மளுக்கு என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் தட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் அல்வியோலார் மெம்பரைன் அண்ட் பிளட் வெசல். ஓகேயா? தென் மூணாவது உள்ளது நம்ம என்ன, birth, day, to, T for என்னது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் gases by blood. இந்த blood வழியா நம்மளுக்கு இப்போ இந்த அல்வியோலஸ்ல இருந்து நம்மளுக்கு எடுத்த அந்த ஆக்சிஜன் ரிச் blood நம்ம பாடி ஃபுல்லா என்னது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது என்னது டியர்ல மறுபடியும் என்னது டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன். இப்போ நம்மளுக்கு என்னன்னா பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் இடையில உள்ள டிஃப்யூஷனை இன்டிமேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டிஃப்யூஷன் என்னன்னா பிளட்டுக்கும் அல்வியோலஸ்க்கும் பிளட்டுக்கும், அதுக்கு அடுத்தது என்னன்னா பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் உள்ள டிஃப்யூஷன். ஓகே, பர்த், டே, டு, டியர், உமா. யூ ஃபார் என்னன்னா யூட்டிலைசேஷன். நம்ம இப்போ ஆக்சிஜனை அங்க கொண்டு கொடுத்துட்டு அங்க ஏற்கனவே நம்மளுக்கு மெட்டபாலிக் ரியாக்ஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிச்சா இருக்கும், அதை எடுத்து மறுபடியும் நம்ம என்னது வெளியில நம்ம வந்து என்னது ரிமூவ் பண்ணணும். சரியா? அப்ப பாருங்க யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை செல்ஸ் ஃபார் என்ன ரியாக்ஷன் நம்ம ஃபர்ஸ்டே படிச்சோம்னா
catabolic, so destructive reaction, okay, and result in the release of carbon dioxide. அப்போ இந்த catabolic reactionல carbon dioxide release ஆகும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அதை என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணி வெளியில விடணும். சரியா? அப்போ இந்த respiration involves, what are the steps involved in respiration அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. birthday to dear உமா. ஓகே, பர்த்னா நம்மளுக்கு என்னது, that one is breathing. Second one, D for என்னது, diffusion. T for transport, மறுபடியும் என்னது, diffusion. உமா for utilization. ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். ஓகேயா, மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் இந்த பேராவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நிறைய வருஷம் நம்மளுக்கு இதுல நீட்ல கொஸ்டின் டச் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இதை வந்து ரொம்ப கொஞ்சம் தெளிவா படிக்கணும். சரியா? கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா இதுல உள்ள கொஸ்டினை ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேரால இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷர்னா என்ன, ஸோ வந்து இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்னா என்ன, ஸோ இவங்க எப்படி நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன்ல ஹெல்ப் பண்றாங்க. ஓகேயா? ஸோ வந்து இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இதில் உள்ள எக்ஸ்பிளனேஷன் மட்டும் ஒரு அந்த ஃப்ளோ சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம உள்ள போகலாம். சரியா? இப்போ பாருங்க, ஐபிபி அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர். பல்மோனரினா நம்ம லங்ஸ்ன்னு தெரியும். ஓகே, லங்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர். ஓகே, இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர். ஸோ ரெஸ்பிரேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு, ஒன்று இன்ஸ்பிரேஷன், இன்னொன்று என்னது, எக்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷன் எடுக்கும்போது இந்த ஐபிபி எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்குன்னா லெஸ்ஸா இருக்கும். ஓகேயா? இப்போ பாருங்க, இது எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்ஹாலேஷன்ல ஐ தானே, ஸோ அப்போ வந்து ஐபிபி லெவல் எப்படி இருக்கும்னா, ஐஏ இப்படி போட்டிங்கன்னா என்னது, லெஸ். ஓகேயா? இந்த ஐஏ இப்படி போட்டிங்கன்னா எல்னே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். அப்போ இன்ஹாலேஷன்ல நம்மளுக்கு ஐபிபி லெவல் லெஸ்ஸா இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸ்காலேஷன்ல இதுக்கு ஆப்போசிட், ஐபிபி எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். ஓகேயா? இப்போ பாருங்க, இது லெஸ்ஸா இருந்தா என்ன நடக்கும், என்ன சேஞ்சஸ் இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, air from atmosphere automatically enters into the lungs. ஓகேயா? ஏன்னா ஐபிபி இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷர் கம்மியா இருக்கும்போது வெளியில உள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏர் உள்ள வந்துடும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இப்போ உள்ள நம்மளுக்கு ஹையா இருக்குது, அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், உள்ள இருந்து ஏர் என்ன செய்யணும், வெளியே போகணும். ஓகேயா? ஏர் ஃப்ரம் லங்ஸ் ஃப்ளோஸ் அவுட் த லங்ஸ். ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம இந்த கான்செப்டை இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இனிமே நம்ம லைன் பை லைன் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, பிரீத்திங் இன்வால்வ்ஸ் 2 ஸ்டேஜஸ். அதுல ஒன்னு என்னன்னா இன்ஸ்பிரேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நம்மளுக்கு என்னது, எக்ஸ்பிரேஷன். ஓகே, இன்ஸ்பிரேஷன் டூரிங் விச் அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து உள்ள வரணும். எக்ஸ்பிரேஷன்னா த அல்வியோலார் ஏர் வந்து நம்மளுக்கு என்னதாகணும், ரிலீஸ்ட் அவுட், வெளியே போயிருக்கணும். சரியா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். தென் the movement of air into and out of the lungs is carried out by, இப்போ உள்ள வரதையும் வெளியே வரதையும் எது வச்சு நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா ப்ரெஷர் கிரேடியன்ட். ப்ரெஷர் கிரேடியன்ட்னா உங்களுக்கு தெரியும், சேஞ்சஸ் இன் த ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வால்யூம்ல நம்மளுக்கு சேஞ்சஸ் வர்றதுதான் நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட்னு சொல்றோம். ஓகே, யாருக்கும் இடையில இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லங்ஸ்க்கும் இன்னொன்னு அட்மாஸ்பியருக்கும் இன் பிட்வீன்ல தான் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, இப்ப பாருங்க, இந்த 2019ல கேட்ட கொஸ்டின், inspiration can occur if the pressure within the lungs, அப்போ உள்ள லங்ஸ்க்கு உள்ள இருந்தனா அது இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர்னு சொல்லுவோம். சரியா? இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர் இஸ் லெஸ் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேயா? ஸோ அதுதான் நம்ம இங்க த அஸ்ய ஹோல நம்ம என்ன செய்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேயா? இன்ஹாலேஷன் இருந்தனா ஐபிபி லெவல் இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர் என்னதான் இருக்கணும், லெஸ்ஸா இருக்கும். லெஸ்ஸா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அட்மாஸ்பியரிக் ஏர் நம்மளுக்கு லங்ஸ்க்கு உள்ள என்னதாயிரும், என்ட்ரி ஆயிரும். இது 2019ல கேட்ட கொஸ்டின். 2016 phase 2ல கேட்ட கொஸ்டின். அதுக்கு அடுத்தது இதுல நம்மளுக்கு என்னது, ஐபிபி லெவல் இது ஹையா இருந்ததுன்னா என்ன நடக்கும் அதை கேட்டிருக்காங்க. there is a negative pressure in the lungs with respect to the atmospheric pressure. நெகட்டிவ் ப்ரெஷர்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட பல்மோனரி ப்ரெஷர் கம்மியா இருக்கிறதா நம்ம நெகட்டிவ் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஏர் வெளியில இருந்து என்ன செய்யும், உள்ள வரும். சரியா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சிமிலர்லி எக்ஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ். எக்ஸ்பிரேஷன் வெளியில போறது எப்படி நடக்கும் அப்படின்னா, when the intrapulmonary pressure is higher than the atmospheric, இங்க பார்த்தோம்னா intrapulmonary pressure is higher than the atmospheric pressure நடந்தனா நம்மளுக்கு எக்ஸ்பிரேஷன் நடக்கும். கரெக்டா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க, இந்த மசில்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது. பாருங்க, the diaphragm and the specialized, so diaphragm நம்மளுக்கு என்னது இருக்கும், டவுன்ல இருக்கும். கரெக்டா? ஸ்பெஷலைஸ்ட் செட் ஆஃப் மசில்ஸ் அந்த thoracic cavityல நம்மளுக்கு thoracic ஓகே இங்க ஸ்பெஷலைஸ்டு செட் ஆஃப் மசில்
two types of specialized set of muscles இருக்கும். ஓகே, ஒன்னு வந்து external intercostal muscle and the one is internal intercostal muscles. ஓகே, இந்த rib cageல வெளியில இருந்தனா அது external intercostal muscle, உள்ள கவர் ஆகிருந்தனா அது internal intercostal. So external internal intercostal muscle. Okay, between the ribs ஞாபகம் வச்சுக்கோங்க. That helps in generation of pressure gradient. அப்ப யாரெல்லாம் pressure gradient generate பண்ண யூஸ் ஆகுறாங்க? ரெண்டு பேரும் உங்களுக்கு ஞாபகம், ஒன்னு diaphragm, இன்னொன்னு external intercostal muscle and the one is internal intercostal muscle. Okay, then அடுத்து பாருங்க, inspiration is initiated by the contraction of first inspiration. Okay, sorry, நம்மளுக்கு என்னது எக்ஸ்ஹாலேஷன்ல இன்ஹாலேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு டயஃப்ரத்துல நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா கான்ட்ராக்ஷன். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம். இப்போ டயஃப்ரம் கீழே பிடிச்சி இழுக்கும்போது அதோட கேவிட்டி என்னதாயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கு அடுத்தது பாருங்க, வால்யூம் ஆஃப் த thoracic chamber increases in an antero-posterior axis. மேலேயும் கீழேயுமா தான் அது என்னதாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆன்டரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த கான்ட்ராக்ஷன் ஆஃப், இப்போ இங்க வெளியில இருக்கிறது அந்த வெர்டபிரல்ல வெளியில இருக்கிறது என்னது, நம்மளுக்கு அந்த ரிப் கேஜ் இருக்குல்ல அந்த அந்த இதுல, ஸோ அதுல வெளியில இருக்கிறது எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். ஓகே, ஸோ அடுத்த கான்ட்ராக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா த கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். இவங்க இந்த ரிப்பை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, வெளியே இழுப்பாங்க. அப்படித்தானே, வெளியே இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா thoracic cavity இன்க்ரீஸ் ஆகும்போது லங்ஸ்லயும் என்னது அந்த cavity இன்க்ரீஸ் ஆகும். சரியா பாருங்க, the contraction of external intercostal muscle lifts up the ribs. ஓகே, ribs வந்து நம்மளுக்கு என்னதாகும், lift up, மேல இழுக்கும். ஓகேயா, lift up and the sternum causing an increase in the volume. இப்போ ரிப்ஸும் அட் த சேம் டைம் அது கூட தானே யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸ்டர்னம். ஓகே, இந்த ரெண்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும்போது காசிங் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த thoracic chamber இன் டார்சோவென்ட்ரல். இப்போ நம்மளுக்கு டயாஃப்ரம் வந்து ஆன்டரோ போஸ்டீரியர்ல இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசிலும் நம்மளுக்கு அந்த ரிப்ஸ் அலாங் வித் ஸ்டர்னம் இவங்க சேர்ந்து நம்மளுக்கு எப்படின்னா டார்சோவென்ட்ரல் ரீஜியன்ல நம்மளுக்கு என்னது அந்த கேவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது நம்மளுக்கு கான்செப்ட் பேஸ்ல கொஸ்டின்ல வரலாம். கரெக்டா என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா the overall increase in the thoracic volume causes similar increase in pulmonary volume. So நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, thoracic volume increase ஆச்சுன்னா யாரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், pulmonary volume என்னதாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, and increase in the pulmonary volume decreases the intrapulmonary pressure. ஓகே, இப்போ நம்மளுக்கு லங்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆயாச்சு, அப்போ இன்ட்ராபல்மோனரி லங்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து என்னதாகுது, டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, வால்யூம் டிக்ரீசஸ் இன் த intrapulmonary pressure, okay, to less than the atmospheric pressure. Okay, so which forces the air from outside into the lungs. So இந்த pressure தான் less intrapulmonary pressure தான் ஏர் அவுட் சைட்ல இருந்து உள்ள எடுத்துட்டு வராங்க. ஓகே, so that is இதுதான் நம்மளுக்கு inhalation. ஓகே, inhalation. இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா inhalation, that is inspiration and inhalation. Then relaxation. இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரிலாக்ஸ் ஆகுறாங்க. டயஃப்ரம் கான்ட்ராக்ஷன்ல இருந்து ரிலாக்ஸ் கண்டிஷன் இருக்குது. அதே மாதிரி இங்க எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் ரிலாக்ஸ் ஆகும், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் என்னது கான்ட்ராக்ஷன் நடக்கும். சரியா, இப்போ பாருங்க, relaxation of diaphragm and internal intercostal muscles returns the diaphragm and sternum to their normal position. Okay, அப்ப internal intercostal muscles first வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெச்சிங் ஆயிருது, இப்போ அது வந்து என்னதாவது ரிலாக்ஸ்டு கண்டிஷனுக்கு என்ன செய்யுது, வருது. சரியா, so relaxation of diaphragm and intercostal muscles returns the diaphragm and sternum to their normal position and reduce the thoracic volume and thereby pulmonary volume. thoracic volume reduce ஆச்சுன்னா pulmonary volume என்னதாகும், reduce ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டயாஃப்ரத்துல relaxation. ஓகேயா, so இந்த internal intercostal muscle contraction, external intercostal muscle relaxation இப்படி இருந்துச்சுன்னா அங்க நடக்கக்கூடியது நம்மளுக்கு expiration. ஏன்னா intrapulmonary pressure என்னதாகுது, ஹை ஆகும். ஓகே, வால்யூம் குறையும், intrapulmonary pressure increase ஆகும். சரியா, so this leads to an increase in intrapulmonary pressure,
slightly above the atmospheric pressure which cause வந்து நம்மளுக்கு என்னது exhalation நம்மளுக்கு காஸ் பண்ணும். சரியா? then அதுக்கு அடுத்தது பாருங்க, that one is expiration நம்ம படிச்சாச்சு. then we have the ability to increase the strength of the inspiration. நம்மளே என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, we have the ability to increase the strength of the inspiration and expiration with the help of additional muscles in the abdomen. நீங்க இப்போ நல்ல அந்த strength of the இது அப்படி இது பண்ணி பாருங்க, உங்களோட அந்த என்னது abdominal muscle வந்து என்னதாகும், கான்ட்ராக்ட் ஆகுறத நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ அடிஷ்னல் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மசில் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் ஒன் இஸ் மசில்ஸ் இன் அப்டாமன். ஓகேயா? அண்ட் அன் ஆவரேஜ் ஒரு ஹெல்தி பர்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா ஒரு நிமிஷத்துக்கு 12 to 16 டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிரீத் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு நீட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, the volume of air involved in the breathing movements can be estimated by using எதை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா ஸ்பைரோமீட்டர். ஓகே, இது நீட் கொஸ்டின். ஸோ எவ்வளோ ஏர் உள்ள போகுது வெளியே போகுது, இது ஸ்பிக்மோ மேனோமீட்டர், அது உங்களுக்கு தெரியும் கரெக்டா? அது ப்ரெஷரை நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷரை இன்டிமேட் பண்ணும். ஸ்பைரோமீட்டர் என்னன்னா நம்மளுக்கு நம்ம உள்ள இன்ஹேல் பண்ணக்கூடிய அந்த வால்யூம் ஆஃப் ஏரை நம்மளுக்கு என்ன பண்ணணும் செக் பண்ணணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பைரோமீட்டர். ஓகே, தென் இப்போ இந்த இமேஜை மட்டும் ஒருக்க பார்த்துக்கோங்க, ஏன்னா இமேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பாருங்க, திஸ் ஒன் இஸ் இது இன்ஹாலேஷன். ஓகே, இன்ஹாலேஷன்னா ஏர் வந்து என்ன செய்யுது, உள்ள வருது. ஓகே, வால்யூம் ஆஃப் thoracic cavity நம்மளுக்கு என்னதா இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டயாஃப்ரத்துல நம்மளுக்கு என்ன நடக்கும், கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, தென் பாருங்க, ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம் வந்து என்னது மேல தூக்கி பிடிச்சிருக்கு. அப்ப இங்க கான்ட்ராக்ஷன், எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ல கான்ட்ராக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது எக்ஸ்பிரேஷன், சாரி இன்ஹாலேஷன். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்ஹாலேஷன். எக்ஸ்ஹாலேஷன்ல என்ன நடக்கும் நம்மளுக்கு பாருங்க, டயஃப்ரம் பிகம் ரிலாக்ஸ்டு கண்டிஷன். கரெக்டா? இல்ல வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் ரிலாக்ஸ் ஆகும், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகேயா? ஸோ வால்யூம் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன நடக்கும், எக்ஸ்பிரேஷன் நடக்கும். சரியா? தென் இது கரெக்டா அந்த கான்செப்ட் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதுல உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்னன்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ். ஓகே, இது எந்தெந்த வருஷம் எல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க, 2024 phase 2ல, 2024, 2018, 2018 and 2010. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ல நம்மளுக்கு நீட் எக்ஸாம்னாலே நம்மளுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ல மேட்ச் த ஃபாலோயிங்கோ செப்பரேட்டாவோ எப்படினாலும் கொடுத்து நம்மள என்ன பண்ணலாம், கன்ஃபியூஸ் பண்ணலாம். பட் ஹியர் ஆஃப்டர் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, அது எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைடல் வால்யூம். இது எப்படின்னா நீங்க டிவின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, நார்மலாக டிவி பார்க்கும்போது நீங்கள் 500 மில்லி ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிவி பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேண்டாவாக இருக்கலாம், மிரிண்டாவாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், பட் 500 மில்லி. ஸோ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன குடிக்கிறீங்க, 500 மில்லி ஜூஸ் குடிக்கிறீங்க. கரெக்டா? ஸோ பாருங்க, அப்போ இதில் நம்மளுக்கு 500 ml ஞாபகம் இருக்கணும். ஓகே, வால்யூம் ஆஃப் ஏர், இது டைடல் வால்யூம்னா இன்ஸ்பைரிங் இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்பயர். ஓகே, இன்ஸ்பயர் ஆர் எக்ஸ்பயர் டூரிங் நார்மல் ரெஸ்பிரேஷன். ஓகே, இதுதான் நம்மளுக்கு என்னது நார்மல். நம்ம இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறது நார்மல் ரெஸ்பிரேஷன். ஓகே, இது இன்ஸ்பயர் ஆகும்போது எக்ஸ்பயர் ஆகும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வால்யூம் ஆஃப் ஏர் எவ்வளவு அப்படின்னா 500 ml. ஓகேயா? இது நம்ம ஒரு நிமிஷத்துக்கு பெர் மினிட்க்கு எடுத்தோம்னா 6000 to 8000. அது எப்படின்னா 500 ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எவ்வளவு நம்ம வந்து பிரீத் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்தி மேன் எவ்வளவு டைம் பண்றாங்க, 16. அப்போ 16 வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 8000. ஓகேயா? ஸோ கரெக்டா, இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு, இது பெர் பிரீத்துக்கு. ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட், அப்ப டைடல் வால்யூம் டிவி ஞாபகம் வச்சுக்கணும். டிவி பார்க்கும்போது எத்தனை ml, 500 ml. ஓகேயா? இது நார்மலா இருக்கும், இது ஃபோர்ஸ் லைன்லாம் என்ன செய்யாது, இருக்காது. ஓகே, வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் டூரிங் நார்மல் ரெஸ்பிரேஷன். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இப்போ இந்த இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னா இன்ஸ்பயர்னா நீங்க உள்ள எடுக்கும்போது உள்ள வால்யூம். ஓகேயா? ரிசர்வ் வால்யூம். ஸோ இதை இப்போ நார்மலா இது எப்படி ஞாபகம் வைக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டானே. ஒருத்தவங்களை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஏஜ் எவ்வளவு, இப்போ எல்லாம் ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜிலே இன்ஸ்பயர் ஆகுறாங்க மேம் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இட்ஸ் ஓகே, அவங்க எப்போ ஆயிட்டு போட்டோம். பட்
நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா 25 வயசுல இருந்து 30 வயசுல நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். அப்ப பாருங்க, சோ 2500 2500 ml to 3000 ml இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஏஜ் 25 வயசுல இருந்து 30, 2500ல இருந்து 2500 to 3000 ml. இப்ப இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இது நார்மல் தான் அப்படின்னா கிடையாது. பாருங்க, a person can inspire by forcible inspiration. ஓகேயா, இதோட ஆவரேஜ் தான் நம்மளுக்கு என்னது, இதுல forcible inspiration அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தென் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இதை எப்படி மேம் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் உங்களை எக்ஸ்பயர் வெளியே அனுப்பக்கூடிய உங்களுக்கு டெஸ்ட் எக்ஸாம் எப்போ நடக்கும், 10th இருந்து 11th போகும்போது தான் நடக்கும், அப்படித்தானே? அப்ப பாருங்க, 10th நம்மளுக்கு 1000 ml இருந்து 1100 ml, 10th இருந்து 11th போறீங்க, கரெக்டா? ஸோ 1000 to 1100 ml. இதே மாதிரிதான் இங்க forcible inspiration ஞாபகம் வச்சோம்ல, அதே மாதிரிதான் a person can expire by forcible expiration. ஓகேயா, அப்போ டிவி நார்மல், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா நம்மளுக்கு forcible, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் நம்மளுக்கு என்னதான் forcible தான். அந்த இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தனியாவும் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்ல என்ன செய்யலாம் கேட்கலாம். சரியா? இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெசிடுவல் வால்யூம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், இப்போ நார்மலா ரெசிடென்ஷியல் இது ஞாபகம் வைக்கிறதுக்காக, ஓகே, ரெசிடுவல் வால்யூம்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல். நார்மலா ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம 11th 12th தானே இருப்பாங்க. அப்ப பாருங்க, 1100ல இருந்து நம்மளுக்கு எத்தனை 1200 ml. இப்ப பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ் அது வந்து ஈவன் ஆஃப்டர் ஃபோர்சிபிள். ரெசிடுவல்னாலே என்னது, நம்மளுக்கு அதுல உள்ளேயே இருக்கக்கூடியது ரெசிடென்ஷியல் உள்ளே இருக்கிறவங்க. ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைன் இன் த லங்ஸ் ஈவன் ஆஃப்டர் forcible expiration. ஓகே, நம்ம ஃபாஸ்டா எக்ஸ்பயர் பண்ணினாலும் little bit amount of air is inside the lungs. so இதுதான் residual volume. so residential ஸ்கூல்னா 11th 12th. ஓகே, ஞாபகம் இருப்பீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பாருங்க, பை ஆடிங் அப், இப்ப இந்த வால்யூமை நம்மளுக்கு ஆட் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிறது கெப்பாசிட்டி. ஸோ கெப்பாசிட்டியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பார்த்தோம். அப்ப இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை யாரெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவி பிளஸ் ஐஆர்பி, எல்லாத்துலயுமே டிவி வந்துடும். ஓகே, டிவி பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். டிவி வந்து நம்மளுக்கு எத்தனை 500. ஓகேயா, பிளஸ் ஐஆர்பி இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஏஜ் நம்மளுக்கு எத்தனை 25 to 3000. ஓகேயா, அப்ப 2500. ஓகேயா, அப்ப டோட்டலா எத்தனை 3000. தென் அதே மாதிரி நம்மளுக்கு 500 பிளஸ் இந்த 3000, அப்ப எவ்வளவு வரும் 3500. 3500. அப்ப டோட்டலா உங்களுக்கு நம்ம இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 to எத்தனை 3500. ஓகே, சோ இப்படி ஈஸியா நீங்க போட்டுக்குவீங்களா? யா, குட். அப்போ அதுக்கு அடுத்தது எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. பாருங்க, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர். இங்கதான் டோட்டல்னு வரணும், ஏன்னா ரெண்டு பேரும் நீங்க என்ன பண்றீங்க, ஆட் பண்ண போறீங்க. டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can inspire after, எதுக்கு பிறகு நீங்க இன்ஸ்பயர் பண்ணுவீங்க, எக்ஸ்பிரேஷனுக்கு பிறகு தானே, தென் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். ஓகேயா, இதே மாதிரி தான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, இதே மாதிரி தான். ஓகேயா, இங்க டிவியை ஆட் பண்ணணும்லாம் இதே மாதிரி எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா டிவி பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது 2019ல கேட்டது. நம்ம இங்க எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி நீங்க ஆட் பண்ணிடணும். சரியா? பாருங்க, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can expire ஆஃப்டர் நார்மல் என்னது இன்ஸ்பிரேஷன் நடந்த பிறகுதான் நம்மளுக்கு எக்ஸ்பிரேஷன் நடக்கும். சரியா? திஸ் இந்த ரெண்டுமே கெப்பாசிட்டி கேட்டீங்கன்னா ரெண்டு பேரை ஆட் பண்ணணும். அப்ப அங்க டோட்டல் வால்யூம்னே நீங்க என்ன பண்ணணும், இன்டிமேஷன் இருக்கணும். சரியா? தென் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டினா ஆட் பண்றது தானே. இப்ப ஃபங்க்ஷனல் ரெசிடுவல்னா லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் ஏர் எப்பவுமே என்ன செய்யும், உள்ள இருக்கும். ஓகேயா, இதுதான் ஃபங்க்ஷனல். ஸோ இதுனா வால்யூம் ஆஃப் ஏர் தட் வில் ரிமைன் இன் த லங்ஸ் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். இது வந்து ஃபோர்சிபிள் எக்ஸ்பிரேஷன். ரெசிடுவல் வால்யூம்னா ஃபோர்சிபிள், ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் வால்யூம்னா நம்ம நார்மலாவே இருக்கக்கூடியது. ஓகேயா, இது வந்து யாரெல்லாம் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல டிவி வராது, ரெசிடுவல் வால்யூம். ஓகேயா,
residual volume, then expiratory reserve volume. Expiratory reserve volume உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, நம்ம எக்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு அந்த எக்ஸாம் வந்து என்னது 10th ல இருந்து 11th. அப்ப எத்தனை நம்மளுக்கு 1000ல இருந்து எத்தனை 1100. இப்போ நமக்கு ஆர்வினா நம்மளுக்கு அதுல இருக்கக்கூடிய ரெசிடுவல் வால்யூம். ஓகேயா, ரெசிடுவல் வால்யூம் நம்ம எவ்வளவு பார்த்தோம்? ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உங்களுக்கு தெரியும் கரெக்டா? அப்ப எத்தனை 1100ல இருந்து நம்ம 1200 ml. ஓகேயா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டலா போட்டீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வைட்டல் கெப்பாசிட்டி. வைட்டல்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன். ஓகே, ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன்ல ஆஃப்டர் நீ வந்தாலே அதுக்கு அடுத்தது ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஓகே, த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் person can breathe in வந்தா ஒரு எக்ஸ்பிரேஷனுக்கு பிறகுதான் breathe in பண்ண முடியும் ஆஃப்டர் forcible expiration. ஸோ இதை யாரெல்லாம் இன்க்ளூடட் ஆயிருக்காங்க பாருங்க, டிவி, ஐஆர்வி, இஆர்வி, இந்த மூணும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி தான் the maximum volume of air a person can breathe out. ஓகே, இது breathe inக்கு வந்தது, இது என்னது breathe out. ஓகே, ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வைட்டல் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகே, தென் டோட்டல் லங் கெப்பாசிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணா கிடைக்கிறது யாரு? டோட்டல் லங் கெப்பாசிட்டி. பாருங்க, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் are accommodated in the lungs at the end of forcible inspiration. Okay, total volume of air ni கொடுத்துட்டாங்க. Okay, this includes அது யாருன்னா டிவி, இஆர்வி, டிவி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஐஆர்வி, இஆர்வி, ஆர்வி. ஃபர்ஸ்ட் நம்ம 4 பார்த்தோம்னா அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வைட்டல் கெப்பாசிட்டி, இல்லைன்னா என்னது ரெசிடுவல் வால்யூம். இந்த ரெண்டையும் நம்ம இந்த வைட்டல் கெப்பாசிட்டியும் அதே மாதிரி நம்ம ஆர்வி ரெசிடுவல் வால்யூம் ஆட் பண்ணா கிடைக்கிறது டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள 4 கரெக்டா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ரிமைனிங் உள்ளதை நம்ம கரெக்டா நம்ம என்ன செய்திடலாம், போட்டுடலாம். ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு இது ஈஸியா தான் இருக்கும். ஓகேயா, ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஓகேயா, இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? பேசிக் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேஸ் வந்து இதுல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது கரெக்டா? நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது? இது நீட் பேஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது 2004ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஃபேக்டர் படிக்கிறோம்னா, இல்ல ப்ரெஷர் கிரேடியன்ட் பார்த்தோம்ல. ஸோ அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்டோட அந்த நம்மளுக்கு வேல்யூ எல்லாம் இருக்குல்ல, அந்த வேல்யூ எப்படி நம்ம வந்து சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல 2004ல நம்மளுக்கு நீட் கொஸ்டின் வந்திருக்கு. அட் த சேம் டைம் 2020. ஓகேயா, ஸோ இதுல என்ன இருக்குது அதை நம்ம என்ன செய்துக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா alveoli are primary site of exchange of gases. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம். கண்டக்டிங் ஃபேஸும் இருக்கு, நம்மளுக்கு வந்து gaseous exchange ஃபேஸும் இருந்துச்சு. ஓகே, அந்த gaseous exchange அந்த பார்ட்ல இருக்கிறது நம்மளுக்கு யாரு? alveoli, duct of alveoli. அப்போ இதுல பிரைமரி சைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. that one is யாரு? alveoli. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் ஆல்சோ occur between blood and tissue. எதுக்கும் இன் பிட்வீன்ல நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். அப்போ வந்து இது ஒரு நீட் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஓகேயா, இதுவும் நம்மளுக்கு என்னது? blood and என்னது? tissue. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து நம்ம நீட் கொஸ்டின்ல கேட்டது. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. Oxygen and carbon dioxide are exchanged in these sites by simple diffusion. நம்ம first இதுலயே பார்த்துட்டோம். ஓகே, exchange of gases that occurs only by simple diffusion. Diffusion மீனிங் என்ன தெரியும்ல? ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரதான் நம்ம டிஃப்யூஷன் சொல்லுவோம். ஓகே, that one is இது எப்படி இந்த டிஃப்யூஷன் நடக்கணும்னா that is based on எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா that one is pressure gradient or concentration gradient. So this is the first point. Okay, அப்ப first point அந்த simple diffusion எடுக்கிறதுக்கு ஒரு 2 ஃபேக்டர் முக்கியமா கொடுத்திருப்பாங்க. அதுல first point என்னன்னா pressure gradient or concentration gradient நம்மளுக்கு important. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட் அப்படின்னா solubility of gases. ஓகேயா, ஸோ இந்த கேசஸ் அப்படியே நம்ம எடுத்துட்டு போகுமா? இன்னும் இப்போ ஹீமோகுளோபின் along with oxygen இதுல soluble ஆகும்போது ஆக்சி ஹீமோகுளோபின் வரும் கரெக்டா? அப்ப இதுதான் நம்மளுக்கு solubility of the gases. இது வந்து நம்மளுக்கு 2வது பாயிண்டா நம்ம என்ன செய்துக்கலாம், எடுத்துக்கலாம். as well as the thickness of the membrane. ஓகே, thickness of the membrane இது வந்து நம்மளுக்கு 3rd பாயிண்ட். அப்போ டோட்டலா நீங்க இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நீட்டை
மட்டும் நீங்க நம்ம நோட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 3 நீட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த ஜஸ்ட் அந்த டிஃப்யூஷன் நடக்குதுன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் நீடட். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னது, ப்ரெஷர் கிரேடியன்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்னது, நம்மளுக்கு சாலிபிலிட்டி ஆஃப் த கேசஸ். ஓகே, இப்போ ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் கூட சேர்ந்து நம்மளுக்கு ஆக்சி ஹீமோகுளோபின் லைக் தட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் திக்னஸ் ஆஃப் தி மெம்பரேன். இப்போ எதுக்கும் இடையில நம்மளுக்கு வந்து இந்த டிஃப்யூஷன் நடக்குதுன்னா திக்னஸ் ஆஃப் தி மெம்பரேன் ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. ஓகேயா, இல்ல தின்னா இருந்தாதான் அங்க டிஃப்யூஷன் ஈஸியா என்ன செய்யும், கேரி அவுட் ஆகும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் நம்மளுக்கு that one is asked. ஆல்ரெடி ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ஆனா 2004ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இப்போ கேட்கலாம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இப்போ அடுத்த பேராவை பார்த்தீங்கன்னா pressure contributed by. இப்போ இல்ல pressure of oxygen நம்ம சொல்ல மாட்டோம், partial pressure of oxygen. அது என்ன partial pressure அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல நிறைய ஏர், நிறைய இப்போ ஆக்சிஜன் நைட்ரஜன் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதான் இந்த காம்போனன்ட்ஸ்ல ஆக்சிஜன் மட்டும் எவ்வளவு ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுக்குது, அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ நிறைய பேர் இருக்கிறதுல ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் எவ்வளவு ப்ரெஷரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது, ஸோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, ஸோ நம்ம இங்க கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் படிக்கும்போது ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு இன்டிமேட் பண்ணக்கூடாது, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிதான் நம்ம சொல்லணும். சரியா? ஸோ இது 2020ல கேட்ட நீட் கொஸ்டின். அப்படி இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, pressure contributed by an individual gas in a mixture, or mixture of gases la ஒரு gas. Okay, an individual gas is called partial pressure. Okay, and is represented as PO2. PO2 na pressure of oxygen கிடையாது, partial pressure of oxygen. Okay, for oxygen. And PCO2 na partial pressure of carbon dioxide. Okay, so இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பர்டிகுலர் கேஸ் எவ்வளவு ப்ரெஷரை நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகேயா, இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா partial pressure of these two gases நம்மளுக்கு யாரு, oxygen and another one is carbon dioxide. Okay, in the atmospheric air and the two sides of diffusion are given in table. இப்போ இந்த டேபிள்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது அட்மாஸ்பியரிக் ஏர்ல எவ்வளவு பிரஷர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அதே மாதிரி அல்வியோலை அண்ட் ஆல்சோ என்னது பிளட். ஓகே, பிளட்ல எவ்வளவு இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுது, அது டீஆக்சினேட்டட் பிளட்ல எவ்வளவு, ஆக்சினேட்டட் பிளட்ல எவ்வளவு, இது வந்து நம்ம ஈஸியா நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த இமேஜ்ல நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். சரியா? ஸோ வந்து க்ளூ பாயிண்ட்ஸோட தான் வரும். ஓகே, அப்ப பாருங்க, அண்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the data given in the table clearly indicates concentration gradient for oxygen from எங்கன்னா alveoli to blood and blood to tissue. alveoli-ல இருந்து பிளட்டுக்கு போறது, அதே மாதிரி பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு போறது. சிமிலர்லி அப்போ இதே மாதிரியே அதுக்கு அடுத்ததுல நம்மளுக்கு நோட் பண்ணிருப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இங்க கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஃபார் ஆக்சிஜன் தான் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், பட் தட் ஒன் இஸ் இன் ரிவர்ஸ் கண்டிஷன். இங்க பிளட் டு டிஷ்யூ கொடுத்திருந்தாங்கன்னா அங்க டிஷ்யூ டு என்னது பிளட் வந்திருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இந்த டேபிளை பாக்குறதுக்கு முன்னுக்கு இந்த டேபிள்ல இருந்து எந்த வருஷம் எல்லாம் நம்மளுக்கு நீட் பாயிண்ட் வந்திருக்கு, ஸோ அதை நம்ம லைட்டா நம்ம என்ன படிக்கலாம், நோட் படிக்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 2000 நம்ம என்னது 2016ல வந்திருக்கு, 2021ல நம்மளுக்கு என்னது இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்திருக்கு. கரெக்டா? அப்போ இதை நம்ம இங்க வச்சு நம்ம படிக்கிறத விட நமக்கு இந்த இமேஜ பாருங்க, இந்த இமேஜ் வச்சு படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்ன பானை மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுதான் யாரு, நம்மளோட அல்வியோலஸ். ஓகே, இதுல இருந்து நீட் கொஸ்டின் வந்திருக்கு, இயர் நோட் பண்ணிக்கோங்க, 2013 and 2023 இதுல நம்மளுக்கு நீட் கொஸ்டின் இருக்கு. ஸோ கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அல்வியோலஸ். கரெக்டா? அல்வியோலஸ்ல இருந்து நமக்கு பிளட் வெசல்ல நம்மளுக்கு என்னது டிஃப்யூஷன் நடக்கணும். கரெக்டா? இப்ப அல்வியோலர் ஏர்ல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் PO2 எவ்வளவு இருக்கும்னா 104, PCO2 எவ்வளவு இருக்குன்னா 40 mm மெர்குரி. இப்போ இதுக்கு எப்படி ஞாபகம் வைக்கலாம், இப்ப அல்வியோலஸ்ல நம்மளுக்கு ஆக்சிஜனோட பிரஷர் எவ்வளவு, பார்ஷியல் பிரஷர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம 100க்கு நம்ம வந்து டயல் பண்ணோம்னா யாரு,
போலீஸ். 101 நம்மளுக்கு தெரியும் ஃபயர் ஸ்டேஷன். ஓகே, 102வும் 103 விட்டுக்கோங்க. அப்போ 104க்கு நம்ம கால் பண்ணா யாரு வருவாங்க? ஆக்சிஜன். ஓகேயா, சோ PO2 ஆக்சிஜன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 104. ஓகேயா, இப்ப இந்த PCO2 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 104ல 04 மாத்தி போடுங்க. எவ்வளவு? 40 mm மெர்க்குரி. ஓகே, சோ இப்ப கிளியரா ஞாபகம் வச்சிருப்பீங்களா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு கிரேடியன், இந்த வந்து ப்ரெஷர் கிரேடியன்னால நம்மளுக்கு இப்போ டிஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டிஃபியூஷன் அல்வியோலஸ்லயும் அட் த சேம் டைம் நம்மளுக்கு பிளட் வெசல்லயும் நம்மளுக்கு என்னது இன் பிட்வீன்ல டிஃபியூஷன் நடக்குது. அப்போ டிஃபியூஷன் ஆனது நம்ம நேரா நம்மளுக்கு பல்மோனரி வெயின். பல்மோனரி வெயின்னா உங்களுக்கு தெரியும், the only vein which carry oxygenated blood. இங்க ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும். பட் நார்மலா வெயின் எப்படி இருக்கும்? டிஆக்சிஜனேட்டட் பிளட் தானே. பட் பல்மோனரி வெயின் மட்டும் என்னது? ஆக்சிஜனேட்டட் பிளட். இவங்க அந்த பிளட்ல இல்ல. ஸோ ஆக்சிஜன் ரிச் பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு நமக்கு நேரா லெஃப்ட் ஏட்ரியத்துக்குள்ள என்ன பண்றாங்க? கொடுப்பாங்க. லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து நம்மளுக்கு நேரா என்னன்னா சிஸ்டமிக் ஆர்டரிஸ். சிஸ்டமிக் ஆர்டரிஸ்னா என்னன்னா நம்மளோட ஆர்கன் சிஸ்டம் எல்லாத்துக்குமே பிளட்டை சப்ளை பண்ணுச்சுன்னா அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னது? சிஸ்டம் ஆர்டரிஸ். ஓகே, ஆர்டரிஸ்னாலே நம்மளுக்கு எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துட்டு போகும். பட் இதுல ஏதாவது எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குதா? இருக்குது. அது யாருன்னா பல்மோனரி ஆர்டரி. பல்மோனரி ஆர்டரி மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் இவங்ககிட்ட டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுப்பாங்க. இப்ப பல்மோனரி வெயின்னா நம்மளுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டா, அதே மாதிரி பல்மோனரி ஆர்டரி வந்து என்னன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேயா, இப்ப பாருங்க சிஸ்டமிக் ஆர்டரிஸ்ல நம்மளுக்கு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் PO2 அண்ட் PCO2 எவ்வளவு அப்படின்னு நோட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க PO2 நம்மளுக்கு 104 இருக்கு. அப்போ இதே மாதிரி இங்க 104 இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன் இவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கள என்னதான் லிவிங் ஆர்கன் தானே. அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும்ல. சோ அந்த ஆக்சிஜன் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு சிஸ்டமிக் ஆர்டரிஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் PO2 என்னன்னா 104ல இருந்து 95 கன்வெர்ட் ஆகும். பட் கார்பன் டை ஆக்சைடு ஸ்டில் எத்தனை? நம்மளுக்கு 40 mm மெர்க்குரி. ஓகே, இப்போ நம்ம டிஷ்யூக்குள்ள போறோம். டிஷ்யூக்குள்ள நம்மளுக்கு தெரியும் மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும். கரெக்டா, மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணிட்டு எதை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்ப டிஷ்யூல எல்லாம் செல்ஸ், அங்க உள்ள செல்ஸ்ல எல்லாம் யாரோட லெவல் அதிகமா இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு லெவல் தான், கான்சென்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்ம பிளட் வெசல் நம்மளுக்கு ஆர்டரிஸ், அந்த சிஸ்டமிக் ஆர்டரிஸ் உள்ள போகும்போது டிஷ்யூவை டச் ஆகும்போது இங்க என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் கூடுதலா இருக்கும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். கரெக்டா, சோ இந்த டிஷ்யூல சோ ஆக்சிஜன் உள்ள என்ட்ரி ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அகைன் நம்மளுக்கு என்னது டிஃபியூஷன்ல பிளட் வெசலுக்குள்ள போகும். ஓகே, சோ திஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் deoxygenated blood. ஓகேயா, இப்ப இந்த பிளட்டை கேரி பண்ணிட்டு எடுத்தது என்ன? சிஸ்டமிக் வெயின்ஸ். ஓகே, சோ இந்த சிஸ்டமிக் வெயின்ல வரும்போது இதோட நம்மளுக்கு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு? இது நீட் கொஸ்டின் தான். பாருங்க இங்க O2 வந்து 95 mm மெர்க்குரி, இங்க எவ்வளவு கம்மியாகுது பாருங்க 40 mm மெர்க்குரி. சோ இவங்க கொண்டு வந்த ஆக்சிஜன் எல்லாம் அடுத்தது டிஷ்யூக்கு நம்ம என்ன பண்ணிடுவாங்க? சப்ளை பண்ணிடுவாங்க. கரெக்டா, அப்ப டிஷ்யூல ஃபார்ம் ஆன கார்பன் டை ஆக்சைடுலாம் மறுபடியும் இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. சோ அது யாரு அப்படின்னா 45. அப்ப PCO2 இன் சிஸ்டமிக் வெயின் எவ்வளவுன்னா that one is 45 mm மெர்க்குரி. இப்போ ஆக்சிஜன் விட யார் தான் நிறைய இருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு தான் நிறைய இருக்கு. கரெக்டா, சோ இவங்க சிஸ்டமிக் வெயின்ஸ் வந்து சுப்பீரியர் வீனா கவா, இன்ஃபீரியர் வீனா கவா வழியா நம்மளுக்கு ரைட் ஏட்ரியத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கொண்டு லோட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ரைட் வென்ட்ரிக்கல் வழியா நமக்கு நேரா பல்மோனரி ஆர்டரி வழியா நேரா மறுபடியும் எங்க வருவாங்க? லங்ஸ்க்கு வருவாங்க. சோ லங்ஸ்ல இது மறுபடியும் நம்மளுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஈஸியா வெளியே போயிட்டு ஆக்சிஜனை நம்ம என்ன பண்ணணும்? மறுபடி ஆக்சிஜன் ரிச் ஏர் மறுபடியும் இந்த பல்மோனரி வெயின் வழியா நம்மளுக்கு ஹார்ட்க்கு வந்து இது அப்படியே சர்க்குலேஷன் நடக்கும். சோ இதுல நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் நீட் கொஸ்டின் என்னன்னா அல்வியோலஸ்ல இருக்கும்போது PO2 PCO2 இதோட பிரஷர் mm மெர்க்குரி நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்தது சிஸ்டமிக் ஆர்டரிஸ், இதுல PO2 PCO2 இந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டை கரெக்டா நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சிஸ்டமிக் வெயின்லயும் நம்மளுக்கு PO2 PCO2. ஓகே, சோ அந்த டேப்லர் காலத்துல படிக்கிறத விட நம்ம எங்க படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் என்னதான் இருக்கும்? நம்மளுக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது 2023 அண்ட் 2013. ஓகே, இந்த 2 வருஷமும் இதுல இருந்து நீட் வந்து கொஸ்டின் டச் ஆயிருக்கு. தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அங்க ஏற்கனவே பார்த்தோம்ல, சிமிலர்லி திஸ் gradient is present for என்னது? கார்பன் டை ஆக்சைடு. நம்ம அங்கேயே பார்த்தோம்ல,
in the opposite direction. Okay, அப்ப டிஷ்யூல இருந்து நமக்கு மறுபடியும் பிளட் வெசலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஓகே, தட் ஒன் இஸ் ஃப்ரம் டிஷ்யூ டு பிளட் அண்ட் பிளட் டு என்னது அல்வியோலி. ஏன்னா அங்க கார்பன் டை ஆக்சைடை கொண்டு என்ன பண்ணணும், லோட் பண்ணணும். கரெக்டா? தென் இப்போ சாலிபிலிட்டிக்கு நம்ம வந்திருக்கோம். இது பிரஷர் கிரேடியன்ட் வச்சு பார்த்தோம். கரெக்டா? the next one is solubility. The solubility of carbon dioxide is the need quotient 20 to 25 times higher than that of oxygen. இது நீட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனை விட அந்த சாலிபிலிட்டியை விட ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகி ஈஸியாக என்ன பண்ணிடும், நம்ம பாடி அதை ரிமூவ் பண்ணிடும். சரியா? நம்ம லங்ஸ் ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடும். ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா the amount of carbon dioxide that can diffuse through the diffusion membrane per unit difference in partial pressure is much higher than compared to that of oxygen. இது வேற ஒண்ணும் இல்ல. அப்ப கார்பன் டை ஆக்சைடோட என்னது the diffusion level ரொம்ப நம்மளுக்கு என்னது அதோட solubility ரொம்ப higher when compared to oxygen அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ solubility increase ஆகும்போது ஈஸியா இங்க soluble ஆகி கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்னதான் இருக்கும், கூடுதலா இருக்கும். அதுதான் much higher when compared to oxygen. ஓகே, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா the diffusion membrane. ஓகே, ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், ரெண்டாவது நம்ம solubility பார்த்தாச்சு. இப்போ மூணாவது அந்த diffusion membrane. இந்த மெம்பரேன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பார்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அல்வியோலஸ் இது வந்து பிளட் வெசல், இது வந்து இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய பேஸ்மென்ட் மெம்பரேன். இப்போ இதோட இது ஏபிசினி இந்த பார்ட் நம்மளுக்கு எப்போ கேட்டிருக்காங்க, 2011. ஓகேயா? ஒரு இமேஜை நீங்க விட்டுறாதீங்க. எல்லா ஏதாவது ஒரு வருஷத்துல அந்த இமேஜ் வந்து என்னதா இருக்கும், டச் ஆயிருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இதுல நம்மளுக்கு இப்ப பிளட் வெசல் எடுக்கும்போது இது வந்து என்ன சொல்லணும்னா எண்டோதீலியம் ஆஃப் பிளட் கேபிலரியோட எண்டோதீலியம். ஓகேயா? எபிதீலியம் கொடுத்துருப்பாங்க, கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அல்வியோலர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்குவாமஸ் எபிதீலியம். இது தின்னா இருக்குமா திக்கா இருக்குமா, டவுட்டே வேண்டாம், தின்னா தான் இருக்கும். ஏன்னா டிஃபியூஷன் நடக்கிறது தின் மெம்பரேன்ல தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு அது ஈஸியா நடக்கும். சரியா? அப்ப தின் ஸ்குவாமஸ் எபிதீலியம் ஆஃப் அல்வியோலார் வால், ஒன் செல்டு திக் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்குவாமஸ் எபிதீலியம்னாலே ஒன் செல்டு திக் மோஸ்ட்லி. ஓகேயா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது பிளட் கேபிலரி. ஸோ சென்டர்ல இருக்கிறது நம்மளுக்கு என்னது, ரெண்டையும் டச் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது பேஸ்மென்ட் மெம்பரேன். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அதை வந்து நம்ம என்ன செய்துக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். பாருங்க, the diffusion membrane is made up of 3 major layers. ஸோ இது நீட் பாயிண்ட் அனலைன் பண்ணிக்கோங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா thin squamous alveoli. ஓகேயா? அல்வியோலைல நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, அது தின்னா தான் இருக்கும், திக்கா இருக்க சான்ஸ் இல்லை. ஓகே, தென் the endothelium of alveolar capillaries. So alveolar capillaries, the endothelium of alveolar capillaries. Okay, the blood capillaries ஓட endothelium. Okay, so endothelium எபிதீலியம் நீ கொடுத்திருப்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, அண்ட் பேஸ்மென்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, that is composed of thin basement membrane. Okay, பாங்க, basement substance is composed of thin basement membrane, thick basement membrane. So ஞாபகம் வச்சுக்கணும், thin basement membrane supporting எதுக்கு, squamous epithelium and basement membrane surrounding the single layer endothelial cells of என்னது capillaries. இவங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எபிதீலியம், அந்த தின் ஸ்குவாமஸ் எபிதீலியம், அட் த சேம் டைம் எண்டோதீலியம் ஆஃப் பிளட் கேபிலரிஸ். இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மெம்பரேனா யார் இருக்காங்கன்னா பேஸ்மென்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா however its total thickness is much less than millimeter. This is the neat question. ஓகேயா? ஸோ இந்த மெம்பரேனோட நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளவு இருக்கும், டோட்டல் திக்னஸ். ஓகே, இவங்க மூணோட டோட்டல் திக்னஸ் வந்து less than என்னது millimeter. That is important. Therefore all the factors in our body are favorable for diffusion of oxygen from alveoli to tissue and that of carbon dioxide from tissue to alveoli. நம்ம இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். கரெக்டா? ஆக்சிஜன் வந்து எங்க இருந்து இங்க போகும், அல்வியோலில இருந்து டிஷ்யூக்கு போகும். கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூல இருந்து நம்மளுக்கு என்னது அல்வியோலிக்கு வரும். ஓகேயா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ். ஓகேயா? சோ இதுல இருந்து நம்மளுக்கு நீட் கொஸ்டின் வந்திருக்குதா? ஆமா. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ்னா என்ன நம்ம சொன்ன டிஃபியூஷன். இப்போ டிஃபியூஷன் வழியா ஈஸியா நம்மளுக்கு என்னது, இது வந்து நம்மளுக்கு அல்வியோலஸ்ல இருந்து பிளட் வெசலுக்கு வருது, தென் பிளட் வெசல்ல இருந்து நம்மளுக்கு டிஷ்யூக்குள்ள மூவ் ஆகணும். கரெக்டா? சோ இந்த ப்ரொசீஜர் நம்ம திரும்ப திரும்ப படிச்சிருக்கோம். சோ இது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, நம்ம ஹீமோகுளோபின் கூட எப்படி ஜாயின் பண்றாங்க, பிளாஸ்மாக்கும் இதுக்கும் ஏதாவது இந்த ரிலேஷன் இருக்குதா, பிளாஸ்மா இல்ல இவங்க என்ன கான்சென்ட்ரேஷன்ல இருக்காங்க, இதை பத்தின ஒரு
சின்ன ஒரு டாபிக் தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ். ஓகே, இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ்ல பாருங்க, blood is the medium. Okay, so வந்து main blood is the medium of transport of oxygen and carbon dioxide. இது first name point. So which is the medium for the transport of gases அப்படின்னா நம்ம காமனா கேட்டாங்கன்னா blood னே சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த bloodல ஆக்சிஜனும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும், கார்பன் டை ஆக்சைடும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும், அப்படிதானே? அப்ப பாருங்க, about இப்போ ஆக்சிஜனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். about 97% of oxygen is transported by RBC. So RBC வழியா how many percentage? இது வந்து நம்ம நீட்ல 2014ல கேட்டிருக்காங்க. at the same time நம்மளுக்கு 2006. ஓகேயா, 2 வருஷம் இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டச் ஆயிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சிஜன்ல 97% வந்து டிரான்ஸ்போர்ட்டட் பை வந்து நம்மளுக்கு என்னது, ஆர்பிசி வழியா தான் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்ப ரீமைனிங் அந்த 3% எது வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும்? பை டிசால்வ்ட் ஸ்டேட் இன் த பிளாஸ்மா. பிளாஸ்மா வழியா என்னதாகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ 97% ஆர்பிசி, 3% தான் நம்மளுக்கு என்னது, பிளாஸ்மா. ஓகேயா, இப்போ நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நியாலி ஒரு 100% எடுத்துக்கோங்க. அதுல 20 to 25% of carbon dioxide transport by RBC. அப்ப பாருங்க, நம்மளுக்கு நம்ம ஆர்பிசி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது யாருன்னா ஆக்சிஜன். ஓகேயா, ஸோ வந்து நியர்லி நம்மளுக்கு எவ்வளவுன்னா 97% ஆஃப் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டட் பை ஆர்பிசி. பட் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 to 25% தான் ஆர்பிசி வழியா நடக்குது. அப்போ ரிமைனிங் 70% ஆஃப் இட் இஸ் கேரிட் ஆஸ் பைகார்பனேட். எது வழியா என்ன ஃபார்மேட்ல கேரி ஆகும்னா bicarbonate. Okay, about 7%, remaining 7% carbon dioxide is carried in the form of dissolved state through plasma. எது வழியா நடக்குது, பிளாஸ்மா. இப்ப பாருங்க, 70% ஆஃப் பைகார்பனேட்டும் அதுவும் பிளாஸ்மால தான் இருக்கும். டிசால்வ்ட் கண்டிஷன் வரும்போது அதுவும் என்னதான், பிளாஸ்மால தான் இருக்கும். ஸோ டோட்டலா ஆர்பிசில நிறைய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்பிசில நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகுதா, பிளாஸ்மால நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா தான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரியா? சோ இதுல உள்ள வேரியேஷன் சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜன் ஆர்பிசில எவ்வளவு, பிளாஸ்மால எவ்வளவு. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு நம்ம நார்மலா ஆர்பிசி எவ்வளவு, பிளாஸ்மா எவ்வளவு. இந்த காம்போசிஷனை பக்கத்துல நீங்க என்ன படிக்கணும், நோட் பண்ணி வச்சீங்கன்னா படிக்கும்போது ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா, ஹீமோகுளோபின் இஸ் இது 2016ல கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஹீமோகுளோபின் இஸ் எ ரெட் கலர் அயன் கண்டைனிங் பிக்மெண்ட். கரெக்டா? அதனால்தான் ஹீம் பிளஸ் குளோபின் வந்து அதோட புரோட்டீன் பார்ட். ஓகேயா, அதான் அந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அயன் கண்டைனிங் பிக்மெண்ட் பிரசன்ட் இன் எங்க இருக்குது, ஆர்பிசில இருக்கு. சரியா? இதுல ஆக்சிஜன் கேன் பைண்ட் வித் ஹீமோகுளோபின் இன் எ ரிவர்சிபிள் மேனர். ரிவர்சிபிள் மேனர்னா என்னன்னா, ஆக்சிஜன் நிறைய இருக்கும் போது ஹீமோகுளோபின் கூட ஆக்சி ஹீமோகுளோபினா என்ன பண்ணிக்கும், ஜாயின் பண்ணிக்கணும். தென் டிஷ்யூக்கு வரும்போது டிஷ்யூல நிறைய ஆக்சிஜன் வேணும். அப்ப அதுல இருந்து அது ரிவர்சிபிளா இருந்தாதான் அந்த ஆக்சிஜன் அதுல இருந்து என்ன பண்ண முடியும், லீவ் பண்ண முடியும். சோ இது நம்மளுக்கு நீட் கொஸ்டின்ல கேட்கலாம். ஹீமோகுளோபின் அலாங் வித் ஆக்சிஜன், ஆக்சிஜன் எப்படி என்ன மேனர்ல பைண்ட் பண்ணியிருக்கும், that one is reversible manner. This is the neat question. Okay, reversible manner. இப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, each hemoglobin molecule can carry maximum எவ்வளவு molecules carry பண்ணிட்டு போனா 4 molecules of oxygen. For example, இங்க hemoglobin நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, so 4 molecules 1 2 3 and 4 molecules of oxygen இவங்க என்ன பண்ணிட்டு போவாங்க, கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவும் நம்மளுக்கு நீட் கொஸ்டின். how many molecules of oxygen is carried, can carry by a single hemoglobin அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 molecules. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா, binding of oxygen with hemoglobin is primarily related to partial pressure of, யார் கூட எல்லாம் ரிலேட்டட், பிரைமரிலி பேசிக்கா யார் எதை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா, partial pressure of oxygen, partial pressure of carbon dioxide and hydrogen ion concentration, temperature. இது நீட் கொஸ்டின். ஓகேயா? சோ வந்து 4 ஃபேக்டர்ஸ் தான் நம்மளுக்கு யாரு, ஆக்சிஜன் நம்மளுக்கு ஆர்பிசி கூட கம்பைன் ஆகுறத நம்மளுக்கு நோட் பண்ணுது. சோ அதுல ஃபர்ஸ்ட் உள்ளது யார் சொல்லுங்க பார்க்கலாம், PO2, partial pressure of oxygen. Second, partial pressure of carbon dioxide. Third one is நம்மளுக்கு அந்த H plus concentration, that only
அதை எப்படி இண்டிகேட் பண்ணனா ஹைட்ரஜன் அயான்னா that one is pH னு இதை இண்டிகேட் பண்ணுவாங்க சரியா. அட் த சேம் டைம் டெம்பரேச்சர். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ்னா நம்ம ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு கூட ஜாயின் பண்ணணுமா இல்லைன்னா அதுல இருந்து ரிவர்சிபிள் மேனர்ல அதை வந்து லீவ் பண்ணணுமா, இதை நம்மளுக்கு டினோட் பண்ணக்கூடிய அந்த 4 பாயிண்ட் இவங்க தான். தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஃபேக்டர்ஸை நம்ம வந்து ஒரு கிராஃப்ல நம்ம போடும்போது பாருங்க a sigmoid curve is obtained when percentage saturation. ஸோ அடுத்த இதை நோட் பண்ணிக்கலாம். ஒரு சிக்மாய்ட் கர்வ் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா. என்னன்னா இப்ப பாருங்க பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் இதை எதுக்கு அகேன்ஸ்டா பிளாட் பண்றோம்னா பெர்சன்டேஜ் சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் வித் ஆக்சிஜன் ஓகேயா. இப்ப பாருங்க ஸோ 20 வரும்போது இதோட நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு நியர்லி 30 வந்து என்னது ஜாயிண்ட் ஆகுது. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு பர்டிகுலர் ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட சேச்சுரேஷன் லெவல் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகே. எப்போ அது வந்து ஒரு சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர்லி 95 mm மெர்குரி to 100 mm மெர்குரி வரும்போது அது சேச்சுரேட்டட் இங்க 100% சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல கிடைக்கும் ஓகே. இதுதான் நம்மளுக்கு சிக்மாய்ட் கர்வ் ஓகேயா. ஸோ இது நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா எத்தனை பர்சன்டேஜ்ல எவ்வளவு இருந்தா நம்மளுக்கு ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து சேச்சுரேட்டட் பாயிண்ட ரீச் ஆகும் இதை பார்த்தனா நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த கிராஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேயா. இப்ப அதுக்கு அடுத்தது பாருங்க ஸோ நம்ம அங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் பாருங்க ஹீமோகுளோபின் வித் ஆக்சிஜன் இஸ் பிளாட்டட் அகெயின்ஸ்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஓகேயா. இதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனுக்கு நம்ம பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கர்வ் பேட்டர்ன் கிடைச்சது அப்படின்னு கேட்கலாம். தட் ஒன் இஸ் த சிக்மாய்ட் கர்வ் ஓகே. இப்படி வந்து நம்மளுக்கு இப்படி ஜாயின் பண்ணி ஒரு சிக்மா மாடல்ல ஜாயின் பண்ணா அதுதான் சிக்மாய்ட் கர்வ் ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திஸ் கர்வ் இஸ் கால்ட் ஆக்சிஜன் டிசோசியேஷன். இந்த கர்வுக்கு பாருங்க நம்மளுக்கு என்னது ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் அண்ட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் இன் ஸ்டடியிங். ஸோ இது நீட் பாயிண்ட்க்கு வரலாம் பாருங்க எதுக்குன்னா த எஃபெக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் லைக் பாருங்க ஹைலி யூஸ்ஃபுல் இன் ஸ்டடிங் த எஃபெக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் லைக் இதெல்லாம் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு H plus concentration and என்னது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த கிராஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. ஆன் பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோகுளோபின் அதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இந்த கிராஃப் வழியா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். Then in the alveoli where there is high partial pressure of oxygen. So in the first 4 லைனும் நம்மளுக்கு எதை இண்டிகேட் பண்ணணும்னா அல்வியோலைல இருக்கிற கண்டிஷன் ஓகே. அல்வியோலைல யாரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் தானே அதிகமா இருக்கும், அதுதான் சரியா பாருங்க. தென் இந்த alveoli where there is a high partial pressure of oxygen இது நம்மளுக்கு பாயிண்ட் ஓகேயா. ஆக்சிஜன் மட்டும் தான் ஹையா இருக்கும், மீதி எல்லாமே என்னது லோவா இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேயா. சோ அல்வியோலைல இதோட கண்டிஷன் இது 2024ல கேட்ட கொஸ்டின் ஓகேயா. சோ இந்த அல்வியோலை கண்டிஷனுக்கு கேட்டீங்கன்னா இது மட்டும் ஹையா இருக்கும் partial pressure of oxygen. அப்ப யாரெல்லாம் லோவா இருப்பாங்க, partial pressure of carbon dioxide, then a pH level less, H plus concentration and also lower temperature ஓகேயா. இது alveoli condition ஓகேயா. So அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா the factors are all favorable for formation of oxyhemoglobin ஓகே. இதெல்லாம் oxyhemoglobin ஃபார்ம் ஆகுறதுக்குள்ள ஃபேக்டர்ஸ். இப்போ அதுக்கு அடுத்தது டிஷ்யூல உள்ள ஃபேக்டர். இந்த டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2021ல கேட்ட கொஸ்டின் ஓகேயா. இது பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அங்க பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் தான் ஹையா இருந்தாங்க. அப்போ இதுல PO2 மட்டும் லோவா இருக்கும், மீதி உள்ள எல்லாருமே என்னதான் இருப்பாங்க, ஹையா இருப்பாங்க கரெக்டா. சோ அதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. whereas low PO2 H PgO2 high H plus concentration and higher temperature exist okay. இந்த 3 ஃபேக்டரும் இருந்தனா நம்மளுக்கு இது எதுக்கு ஃபேவரபிள், dissociation of oxygen from oxyhemoglobin. இது டிஷ்யூல நடக்கக்கூடிய பேட்டர்ன், டிஷ்யூ பேட்டர்ன் ஓகேயா. தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா this clearly indicates that oxygen gets bound to the hemoglobin in the lung surface. Oxygen gets bound to okay. So இந்த நோட் பண்ணிக்கோங்க, oxygen gets bound to hemoglobin in the lung surface and gets dissociated at the tissue okay. So இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Then every 100 ml இது நீட் பாயிண்ட், every 100 ml of oxygenated blood can deliver 5 ml of how many ml 5 ml of oxygen to the tissue okay. அப்போ 100 ml of oxygenated blood can deliver எவ்வளவு டெலிவர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
5 ml of oxygen to the tissue under the normal physiological normal நம்ம working conditionல இருக்கும்போது 100 ml of blood நம்மளுக்கு எவ்வளவு oxygenated blood நம்மளுக்கு 5 ml of நம்மளுக்கு ஆக்சிஜனை என்ன பண்ணுது டிஷ்யூக்கு சப்ளை பண்ணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். That one is in the form of oxyhemoglobin. கரெக்டா? ஹீமோகுளோபின் கூட ஜாயின் பண்ணிருந்தா ஆக்சிஹீமோகுளோபின். அப்போ இதே மாதிரியே இந்த கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின் என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 20-25% of the carbon dioxide எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? பை ஆர்பிசி. ஆர்பிசி வழியா தான் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் நடக்குது. அப்போ இந்த ஆர்பிசி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கூட ஜாயின் பண்ணா அதுக்கு பேரு நம்மளுக்கு இந்த கார்பமினோ ஹீமோகுளோபின். ஆக்சிஜன் ஜாயின் பண்ணா யாரு? ஆக்சி ஹீமோகுளோபின். ஸோ இதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது 2024 கேட்ட நீட் கொஸ்டின். சரியா? இப்போ இதுல என்ன அப்படி வந்து ஏன்னா லைன் பை லைன் நம்ம பார்க்கணும்ல என்ன இருக்குன்னு இருப்பாங்களா? இப்போ பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட் பை ஹீமோகுளோபின் as கார்பமினோ ஹீமோகுளோபின். ஸோ இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நீட் பாயிண்ட். கரெக்டா? அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம ஆர்பிசி கூட ஹீமோகுளோபின் எப்படி வந்து அதை எடுத்து கொண்டு போகுது? தட் ஒன் இஸ் கார்பமினோ ஹீமோகுளோபின். இது அண்டர்லைன் பண்ணி நீட்டு போட்டுக்கோங்க. தென் இதுல டோட்டலா எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும்? தட் ஒன் இஸ் 20-25%. கரெக்டா? நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, அது 97%. இது வந்து ஹீமோகுளோபின் கூட ஜாயின் பண்ணனா only 20-25%. Okay, this binding related to partial pressure of carbon dioxide and partial pressure of oxygen. அப்போ நம்மளுக்கு நீட் கொஸ்டின்ல இது செகண்ட் லைன்ல உள்ள நீட் கொஸ்டின். இது எப்படி இருக்கும்னா, கார்பன் டை ஆக்சைடை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்குள்ள ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, that one is related to the binding is related to partial pressure of carbon dioxide and partial pressure of oxygen. These are the major factor. Okay, அப்ப major factor na and the partial pressure of oxygen and carbon dioxide. இது கிட்ட நம்ம நீட் நம்ம என்ன படிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்னன்னா, when partial pressure of carbon dioxide is high. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு partial pressure of carbon dioxide நம்மளுக்கு எவ்வளவு இருக்குது? ஹையா இருக்குது. சரியா? when partial pressure of carbon dioxide is high and partial pressure of oxygen is low. இப்போ carbon dioxide level கூடுதலா இருக்கு, oxygen level கம்மியா இருக்கு. ஓகே, as in tissue. இந்த கண்டிஷன் எங்க இருக்கும்? டிஷ்யூல தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரீகால், டிஷ்யூல ஏன் கம்மியா இருக்கு? பிகாஸ் டிஷ்யூல என்ன ரியாக்ஷன் நடக்குது? மெட்டபாலிக் ரியாக்ஷன். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டபாலிக் ரியாக்ஷன் all chemical reaction which happens in our body is known as மெட்டபாலிக் ரியாக்ஷன். ஓகேயா? இப்ப பாருங்க, சோ அதனால நம்மளுக்கு கார்பன் டிஷ்யூல கார்பன் டை ஆக்சைடு ரிச்சா இருக்கும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். ஓகேயா? சோ திஸ் ஒன் லீட்ஸ் டு மோர் பைண்டிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா யாரோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்காங்க? CO2 கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. ஓகேயா? சோ தட் லீட்ஸ் டு மோர் பைண்டிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு occurs, whereas then the partial pressure of carbon dioxide is low and partial pressure of oxygen is high as in alveoli. அப்போ alveoli இது அப்படியே சேஞ்ச் ஆகுது. சோ அங்க என்ன நடக்கும்னா டிசோசியேஷன் நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு alveoli யாரோட கண்டென்ட் அதிகமா இருக்கும்? ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடோட கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு அல்வியோலஸ்ல நடந்தா அது டிசோசியேஷன். ஓகேயா? அப்ப அசோசியேஷன், கார்பன் டை ஆக்சைடோட அசோசியேஷன் எங்க நடக்கும்? தட் ஒன் இஸ் டிஷ்யூல நடக்கும். ஏன்னா அங்க CO2 கான்சென்ட்ரேஷன் என்ன இருக்கும்? கூடுதல் இருக்கும். சோ இந்த பேரா உங்களுக்கு கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும். கரெக்டா? இப்ப அதுக்கு அடுத்தது பாருங்க, டிசோசியேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் கார்பமினோ ஹீமோகுளோபின். ஓகே, ஹீமோகுளோபின் கூட கார்பன் டை ஆக்சைடு ஜாயின் பண்ணா அதுக்கு நேம் என்ன? கார்பமினோ ஹீமோகுளோபின். ஓகேயா? சோ அதுதான் இங்க நோட் பண்ணி கொடுத்திருக்காங்க. தட் இஸ் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு which is bound to hemoglobin from the tissue is delivered at எங்க போய் டெலிவர் ஆகுது? நம்ம அல்வியோலைல போய் என்னதாகும்? டெலிவர் ஆகும். கரெக்டா? தென் RBC contain a very high concentration of the enzyme. இது நம்மளுக்கு நீட் கொஸ்டின். ஓகேயா? எந்த என்சைம் RBCல which enzyme that one is become என்னது ஹையா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். யார் இருப்பாங்க? கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் எங்க அதிகமா இருக்காங்க? அட் த சேம் டைம் இவங்க ஆர்பிசில நிறைய இருக்குது. ஓகேயா? சோ அண்ட் மைன்யூட் குவான்டிட்டிஸ் ஆஃப் த சேம் இஸ் பிரசன்ட் இன் த பிளாஸ்மா டூ. இதே கார்போனிக் ஆன்ஹைட்ரேட்ஸ் ஆர்பிசில நிறைய இருக்கிறது மாதிரி பிளாஸ்மாலயும் இருக்கு. பட் பிளாஸ்மால எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, அததான் இங்க என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரியா? present in the plasma too, but that one is in minute quantity. This is the neat question. Okay, எவ்வளவு இருக்குது?
மைன்யூட் குவான்டிட்டி. ஸோ எங்க வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் அந்த என்சைமோட கான்சன்ட்ரேஷன் ஹையா இருக்கு, that one is RBC. எங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா that one is plasma. ஓகேயா? இப்போ அடுத்தது இந்த ஒரு டேபிள பார்த்துக்கோங்க. இது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். ஸோ வந்து இவங்க வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ். ஓகேயா? இது எதுவும் மாறும்னா கார்போனிக் ஆசிட் H2CO3 மாறுது. அகைன் இது எல்லாமே ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு டிஷ்யூல போய் அட்டாச் ஆகணும், அதே மாதிரி நம்மளுக்கு அல்வியோலைஸ்ல போய் என்னதா டிசோசியேட் ஆகணும். அப்ப கண்டிப்பா என்னது ரிவர்சிபிள் ரியாக்ஷனா தானே இருக்கணும். கரெக்ட். இப்ப பாருங்க, இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ், இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ், இந்த கார்போனிக் ஆசிட் எதுவும் மாறும்னா பைகார்பனேட் அயான்ஸாவும் H+ அயான்ஸாவும் நம்மளுக்கு என்னது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, H+ லெவல் இண்டிகேட்டர் நம்மளுக்கு எதை இண்டிகேட் பண்ணும்னா pH என்ன பண்ணோம் இண்டிகேட் பண்ணோம். அப்போ pH நம்மளுக்கு இந்த பாருங்க H+ லெவல் கூட கூட pH லெவல் நம்மளுக்கு என்னதாயிட்டே இருக்கும், அசிடிக் கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கும். நம்ம பாடி அசிடிக் கண்டிஷன்ல என்ன ரொம்ப அதிகமா போகக்கூடாது. ஓகேயா? ஸோ வந்து இந்த H+ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது நமக்கு எதை இண்டிகேட் பண்ணோம்னா நம்மளுக்கு யாரு அதிகமா இருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு லெவல் நம்மளுக்கு இன்க்ரீஸ்டு கண்டிஷன்ல இருக்கு. இதுதான் நம்மளுக்கு என்னது H+ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸா இருந்தா அங்க யாரோட லெவல் இன்க்ரீஸா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடோட லெவல் இன்க்ரீஸ்டு கண்டிஷன்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா at the site where the partial pressure of carbon dioxide is high due to the catabolism anabolism நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், anabolismனா கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ், கேட்டபாலிசம்னா டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். ஓகேயா? ஸோ வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்னா சின்ன சின்ன மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய மாலிகுலா மாறுத நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் சொல்லுவோம். கேட்டபாலிசம் லார்ஜ் மாலிகுல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஸ்மாலர் மாலிகுல்ஸ். அப்படியா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கேட்டபாலிசம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப நம்ம டிஷ்யூல லார்ஜ் மாலிகுல்ஸ் எல்லாம் சின்ன மாலிகுல்ஸா டிவைட் ஆகும். ஃபார் எதுக்கு? எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக. சரியா? அதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. அட் த டிஷ்யூ வேர் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஹை டியூ டு கேட்டபாலிசம். இது நீட் பாயிண்ட். ஓகேயா? சோ இந்த கேட்டபாலிசத்துக்கு பதிலா நம்மளுக்கு அனபாலிசம் கொடுத்திருந்தாங்கன்னா அது ராங் ஆயிடும். சரியா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் இன்டு பிளட். ஓகே, பிளட்ல RBC அண்ட் பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்ஸ் எதுவா மாறுது, then one is என்னது பைகார்பனேட்டா என்னதாவது சேஞ்ச் பைகார்பனேட் அண்ட் H+ அயான்ஸ் அப்படி நம்மளுக்கு என்னதாகுது சேஞ்ச் ஆகுது. சரியா? அண்ட் H+ அயான்ஸ் at the alveolar site. இப்ப நம்ம லங்ஸ்க்கு வந்தாச்சு. ஓகே, at the alveolar site where PCO2 partial pressure of carbon dioxide இங்க ஆட்டோமேட்டிக்கா என்னதாயிருது லோ ஆயிடும். ஸோ the reaction proceeds in the opposite direction. அதாவது நம்மளுக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இதான சொல்லியிருக்கோம். ஸோ அங்க நம்மளுக்கு ஹீமோகுளோபின் டிஷ்யூல கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின் கூட சேர்ந்து கார்பமினோ ஹீமோகுளோபினா மாறிச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு இங்க அல்வியோலஸ் ரீச் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடோட லெவல் கம்மியா இருக்கும், ஆக்சிஜன் லெவல் அதிகமா இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த ஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜன் என்னதாயிரும் ரிமூவ் ஆயிரும். சரியா? அதுதான் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்னது வாட்டர். மறுபடி அந்த கார்பன் நம்மளுக்கு பைகார்பனேட்டா எடுத்துட்டு வரோம்ல, அது அவ்வளவு மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆல்சோ வாட்டரா என்ன செய்திடும் மாறிடும். சரியா? Thus carbon dioxide trapped as bicarbonate at the tissue. Okay, அப்ப டிஷ்யூல that one is trapped in the form of எந்த கண்டிஷன்ல ட்ராப் ஆயிருக்கும். ஸோ இது எங்க நடக்கும்னா that one is in tissue. ஏன்னா டிஷ்யூல தான் ரியாக்ஷன் நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுனால, கேட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு நிறைய ஃபார்ம் ஆகும். அப்போ டிஷ்யூல கார்பன் டை ஆக்சைடு இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் என்ன ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா யாரு பைகார்பனேட். மறந்துடாதீங்க. அப்போ இந்த கண்டிஷன் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் கண்டிஷன் இஸ் பிரசன்ட் இன் என்னது நம்மளுக்கு அல்வியோலஸ். இதுல இருக்கும் நம்ம லங்ஸ்ல இருக்கிறது. சரியா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டட் டு த தென் bicarbonate at the tissue level and transported to the alveoli and released out as நம்ம லங்ஸ்ல அல்வியோலஸ்ல அது கார்பன் டை ஆக்சைடு என்னதாகும் ரிலீஸ் ஆகும். ஓகேயா? ஸோ கொஞ்சம் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும். ஓகேயா? தென் அடுத்து பாருங்க, every 100 ml of deoxygenated blood delivers approximately 4 ml of carbon dioxide. இப்போ நம்மளுக்கு அங்க நம்ம ஆக்சிஜன் படிக்கும்போது பார்த்தோம், அதுல வந்து 5 ml of oxygen. இதே மாதிரி நம்மளுக்கு 100 ml of deoxygenated blood வந்து நம்மளுக்கு 4 ml. ஓகே, இது நீட் 22ல கேட்ட கொஸ்டின். ஓகேயா? ஸோ ஓரளவு நீங்க கிளாரிட்டியா இருக்கீங்களா? யா, வெரி குட். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா
த நெக்ஸ்ட் டாபிக் தான். சரியா? நெக்ஸ்ட் டாபிக் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஆக்சுவலா நம்ம பாடியில என்ன ஒர்க் நடந்தாலும் அது ரெகுலேட் பண்றது யாரு? ஒரு முக்கியமான ஆள் இருப்பாங்க. கரெக்டா? அது யாரு? தட் ஒன் இஸ் நத்திங் பட் நம்மளோட பிரெயின் தான். ஓகேயா? அப்ப பிரெயின்ல நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி சென்டர் இருக்குதா? ஆமா இருக்குது. ஸோ அந்த சென்டர் எங்க இருக்குது, அது எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் நம்ம இங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா? இதுல என்ன நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா மேம்? எஸ், கண்டிப்பா என்ன பண்ணலாம், இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு டச் பண்ணல, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மேபி இந்த வருஷம் நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். ஓகேயா? தென் அதுக்கு அடுத்து பாருங்க, human beings have a significant ability to maintain and moderate the respiratory rhythm. So maintain and moderate யார் மெயின்டைன் பண்றாங்க? ரெஸ்பிரேட்டரி ரிதம். ரெஸ்பிரேட்டரி ரிதம்னா என்ன? இன்ஹாலேஷன் அண்ட் எக்ஸ்ஹாலேஷன் தான் ரெஸ்பிரேட்டரி ரிதம். ஓகேயா? to suit the demands of body tissue. இப்போ பாடி டிஷ்யூக்கு நிறைய ஆக்சிஜன் வேணும்னா நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் அந்த கோஷன் என்னதான் இருக்கும், கூடுதலா இருக்கும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. This is done by the neural system. So இந்த ப்ராசஸ் ரெஸ்பிரேட்டரி ரிதமை மெயின்டைன் பண்ணக்கூடிய சிஸ்டம் என்ன? That one is the our neural system. Okay? A specialized center present in the medulla region. அப்போ ஒரு நம்ம மெடுல்லா ரீஜியன்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு சென்டர் இருக்கு. கரெக்டா? இதை நோட் பண்ணிக்கோங்க. medulla region of the a specialized center present in the medulla region of the brain, that is called respiratory rhythm. ஓகேயா? என்னது? ரெஸ்பிரேட்டரி ரிதம். இப்ப நீங்க நம்மளுக்கு நிறைய ரீஜன் இருக்கிறதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பாருங்க, மெடுல்லால இப்போ ஃபார் மெடுல்லா எம்ல ஸ்டார்ட் ஆகுது, ரெஸ்பிரேட்டரி ரிதத்துல எம்ல முடியுது. அப்ப ரெஸ்பிரேட்டரி ரிதத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய நம்மளுக்கு பிரெயினோட ஏரியா என்ன? ரெஸ்பிரேட்டரி ரிதம். அதுல எம் தானே முடியுது. ஸோ அது எங்க ஸ்டார்ட் ஆகும்? எம்ல தொடங்கக்கூடிய பாட்டுல ஸ்டார்ட் ஆகும். தட் ஒன் இஸ் மெடுல்லா ரீஜன். ஓகேயா? ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? குட். Center is primarily responsible for என்னது? respiratory regulation. So இது நம்மளுக்கு நீட் பாயிண்டா இருக்கலாம். தென் அதுக்கு அடுத்து பாருங்க, another center, என்ன ஒரு சென்டர் இருக்கு, that present in the pons region. ஓகேயா? pons region of the brain that called pneumotaxic center. இப்ப பாருங்க, pons P-ல தானே ஸ்டார்ட் ஆகுது, pneumotaxic center இதுல தான் ஸ்டார்ட் ஆகுது, P-ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த pneumotaxic center can moderate the functions of the respiratory. அப்ப யாரு இந்த மாடரேட் பண்றாங்க, ரெஸ்பிரேட்டரி ரிதத்தை மாடரேட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா pneumotaxic center ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? Neural signal from this center can reduce the duration of inspiration and thereby the respiratory and thereby alter the respiratory rate. இப்போ இந்த நியூரல் சிக்னல், இந்த சென்டர்ல இருந்து வரக்கூடிய நியூரல் சிக்னல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் எவ்வளவு நேரம் தான் எடுக்க முடியாதுல்ல, ஒரு பர்டிகுலர் லிமிட்டோட அதை என்ன பண்ணலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். இப்படி மாடரேட் பண்றதுதான் நம்மளுக்கு யாரு? தட் ஒன் இஸ் அந்த pneumotaxic சென்டர். இவங்க எங்க இருக்காங்க? பான்ஸ்ல இருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, கீமோசென்சிட்டிவ் ஏரியா. கீமோசென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு கெமிக்கலை சென்சிடைஸ் பண்ணுது, ஏதோ ஐடென்டிஃபை பண்ணுது. அந்த கெமிக்கல் இங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா H+ concentration. ஏன்னா H+ concentration நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டுனா that makes the pH acidic level என்ன செய்திரும்? மாத்திடும். அதான் கீமோசென்சிட்டிவ் ஏரியா is situated adjacent to, எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, adjacent to the rhythm center. This is the need point. Okay? Which is highly sensitive to யாரு? Carbon dioxide and also என்னது? hydrogen ions. Carbon dioxide, that one is toxic. Hydrogen ions அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிக் லெவல்ல லீட் பண்ணிடும். ஓகேயா? இதுதான் கீமோசென்சிட்டிவ் ஏரியா. கெமிக்கலை சென்ஸ் பண்ணக்கூடியது. அந்த கெமிக்கல் யாரெல்லாம்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+ ions. ஓகே? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் தி சப்ஸ்டன்ஸ் கேன் ஆக்டிவேட். யாரை ஆக்டிவேட் பண்ணுது? இந்த சென்டர். எந்த சென்டர்? நம்ம கீமோசென்சிட்டிவ் ஏரியாவை ஆக்டிவேட் பண்ணும். which in turn can signal the rhythm center to make necessary adjustment in the respiratory process. So இவங்க தான் இப்ப என்னன்னா, நம்மளுக்கு CO2 லெவல் கூடியாச்சு, அப்ப இதை என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ஹாலேஷன் என்ன பண்ணுவாங்க? இன்டியூஸ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா இதை ரிமூவ் பண்றது மஸ்ட். ஓகேயா? அதுக்கு அடுத்தது பாருங்க, receptors associated with aortic arc. Okay? aortic arc and carotid artery also can recognize changes in carbon dioxide and H+ concentration. நம்ம இது வரைக்கும் நம்ம கீமோசென்சிட்டிவ் ஏரியா மட்டும் தான் நம்மளுக்கு ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இதே மாதிரி ரிசெப்டார்ஸ் தட் அசோசியேட்டட் வித் அயோட்டிக் ஆர்க், ஹார்ட்ல இருந்து வெளியே வரல அயோட்டா, அந்த அயோட்டிக் ஆர்க் அண்ட் ஆல்சோ
கரோட்டிட் ஆர்டரிஸ், அந்த ஆர்டரிஸும் நம்மளுக்கு என்னது கேன் ரெகக்னைஸ் த சேஞ்சஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் H+ கான்சன்ட்ரேஷன். ஓகேயா? ஸோ நம்மளுக்கு ஹார்ட் நம்மளுக்கு பம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்பிரேஷனும் நம்மளுக்கு என்னதாகும், இங்கெல்லாம் இன்டர் கனெக்டட் ஆர்கன் சிஸ்டம். கரெக்டா? எஸ், நெசசரி சிக்னல் டு ரிதம் சென்டர் ஃபார் ரெமெடியல் ஆக்ஷன். ஓகே, எங்க ரிதம் சென்டருக்கு நம்மளுக்கு இதோ இன்ஃபர்மேஷனை இங்க உடனே பாஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, the role of oxygen in the regulation of respiratory rhythm is quite insignificant. ஓகேயா? ஸோ நம்ம இதுல நம்ம முக்கியமா அந்த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு அண்ட் pH அந்த H+ கான்சன்ட்ரேஷன் வச்சுதான் மோஸ்ட்லி இது நடக்குது. பட் இங்க ஆக்சிஜனோட அந்த ஆக்சிஜனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கானா அது வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா தான் என்ன செய்யுது இருக்குது. அப்ப மறந்துடாதுங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெடுலா பார்த்தோம், அதுக்கு அடுத்தது பான்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கு பிறகு கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. ஓகேயா? இந்த மூணையும் அந்த நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸ் வச்சு ஞாபகம் வச்சிருந்தோம், கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இதனால வரக்கூடிய டிஸ்ஆர்டர். ஓகே, இப்ப டிஸ்ஆர்டர்னு சொன்னோம்னா இந்த சிஸ்டத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துன்னா கிரியேட் ஆகக்கூடிய டிசீஸ் தான் நம்ம டிஸ்ஆர்டர்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா டிஃபிகல்ட்டி. இந்த கண்டிஷன் என்ன, டிஃபிகல்ட்டி. ஆஸ்துமா பேஷண்ட் நம்ம நிறைய அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும், அப்படித்தானே? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, difficulty in breathing, ஓகேயா, that cause wheezing problem due to inflammation of bronchi and bronchioles. அப்போ இது எப்படி கேட்கலாம்னா, difficulty in breathing is related to which disease? அதுவும் ஆஸ்துமா தான். at the same time inflammation in bronchi and bronchioles இதுல வரக்கூடிய ப்ராப்ளமும் ஆஸ்துமா தான். ஆனா இதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கண்டக்டிங் பார்ட்ல தான் பிரச்சனை இருக்கு, பட் நம்மளுக்கு அந்த கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுற பார்ட்ல பிரச்சனை இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தென் எம்ஃபைசீமானா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இட் இஸ் ஏ குரோனிக் டிசார்டர். டிசார்டர்ல ரெண்டு பேட்டர்ன் உண்டு, ஒன்னு அக்யூட் டிசார்டர், இன்னொன்னு என்னது குரோனிக் டிசார்டர். அக்யூட் டிசார்டர்னா சடனா எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அது அக்யூட் டிசார்டர். குரோனிக்னா நாள்பட ரொம்ப நாளா இருந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா தட் இஸ் குரோனிக் டிசார்டர். அப்ப எம்ஃபைசீமா அக்யூட்டா, குரோனிக்கா, இல்ல நார்மல் கண்டிஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் ஒன் இஸ் குரோனிக் டிசார்டர். ஓகே, இன் விச் அல்வியோலார் வால்ஸ் ஆர் சேஞ்ச்டு, டேமேஜ். ஓகேயா? இதுல ப்ராப்ளம் வரக்கூடியது நம்மளுக்கு அல்வியோலார் வால். ஏன்னா இங்கதான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் என்ன செய்யுது நடக்குது. சரியா? டேமேஜ் டியூ டு வெயின் respiratory surface is decreased. இப்ப பாருங்க, நம்ம ரெஸ்பிரேட்டரி gases exchange என்ன நடக்கும், அந்த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் நம்ம அல்வியோலஸ்ல தானே நடக்கும். அப்ப அல்வியோலஸ்ல ப்ராப்ளம் வந்துன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி அந்த டிசார்டர் கண்டிப்பா என்னதாகவும் நடக்கும். சரியா? டேமேஜ் டியூ டு விச் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் இஸ் டிக்ரீஸ்ட். இப்ப இங்க நோட் பண்ணிக்கோங்க, இங்க அஸ்துமால கண்டக்டிங் பார்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம். கரெக்டா? அப்ப எம்ஃபைசீமால எப்படி நீங்க ஞாபகம் வைக்கணும், ஃபைனா பைனி ஞாபகம் வச்சுக்கணும். லென்ஸ்ல பேக் மாதிரி பை மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு யாரு, தட் ஒன் இஸ் அல்வியோலஸ். ரைட்? கரெக்ட். அப்போ எம்ஃபைசீமா யார் அஃபெக்ட் பண்ணுவாங்க, அல்வியோலஸ் தான் என்ன பண்ணுவோம், அஃபெக்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் திஸ் இஸ் cigarette smoking. Okay, this is very very dangerous. Okay, அடுத்தது occupational respiratory disorder. occupational respiratory disorder நம்ம எங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் இல்லை ஏதாவது ஃபேக்டர்ஸ்னால நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு என்னது ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். இப்போ பாருங்க, இது மோஸ்ட்லி யாருக்கு வரலாம், மைனிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்கள வரலாம். அட் த சேம் டைம் யாருக்கெல்லாம் அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கோ அவங்க எல்லாம் ஈவன் இப்போ நிறைய வந்து மினரல்ஸ் ரிலேட்டடா அந்த ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் மினரல்னா இப்போ அதை என்ன சொல்றான், விவி மினரல்ஸ் எல்லாம் அது வந்து மினரலைஸ்டு கண்டிஷன். ஓகேயா? மைனிங் ப்ரொசீஜர், சிம்பிளா மைனிங் ப்ரொசீஜர்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் சர்டைன் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி தோஸ் இன்வால்விங் கிரைண்டிங் ஆர் ஸ்டோன் பிரேக்கிங். ஓகேயா? இப்போ வந்து கிரைண்டிங் இல்லைன்னா ஸ்டோனை உடைக்கக்கூடிய இடத்துல, ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு என்னது ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மச் டஸ்ட் இஸ் ப்ரொடியூஸ் தட் த defense mechanism of the body cannot fully cope with the situation. So இந்த particles எல்லாம் நம்ம பாடி என்ன நினைக்கணும்னா that one is considered as the antigen நினைச்சு இவங்க ஓவரா என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கலாம். that's why இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா the defense mechanism of the body cannot fully cope with the
this situation. ஸோ அப்படி நம்மளுக்கு ஆக்குபேஷனல் டிசார்டர் இருந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ரிமூவ் ஆகுற வெளியில வர்றது ரொம்ப நல்லது. அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஹெல்த் கண்டிஷன் தான் என்னதாகும் ப்ராப்ளம் ஆகும். ஓகே, தென் லாங் எக்ஸ்போஷர் கேன் கிவ் ரைஸ் டு இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம் தட் லீடிங் டு என்னன்னா ஃபைப்ரோசிஸ். இப்போ லங்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபைப்ரோசிஸ். அப்படின்னா ப்ராலிஃபரேஷன் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. அப்போ லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூல proliferation நடக்கும். ஓகேயா, so and thus causing serious lung damage. Workers in such industries should wear protective mask. அதையும் மீறி அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துன்னா பெட்டர் அங்கிருந்து என்னது நம்மளுக்கு ரிமூவ் ஆகுறதா பெஸ்டா இருக்கும். ஓகே, அப்ப நம்ம டிஸார்டர்ல 3 பேர் பார்த்திருக்கோம். the first one is asthma, then emphysema, then occupational respiratory disorder. ஓகே, இப்ப அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இல்ல ஃபைனலா நம்ம இது சம்மரி. ஓகே, சோ சம்மரியும் முடிச்சாதான் நம்ம இந்த சாப்டரை முடிச்சோன்னு நம்மளுக்கு அர்த்தம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஸ் யூட்டிலைஸ் ஆக்சிஜன். ஓகே, செல்ஸ் எது யூட்டிலைஸ் பண்ணுது? ஆக்சிஜன் ஃபார் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா in the presence of oxygen only all the reaction happens. நம்ம சொன்னோம்ல, yes, for metabolism and produce energy along with substances like so இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன டெவலப் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு which is harmful. ஓகே, so இதை நோட் பண்ணிக்கோங்க. then animals have evolved different mechanism for the transport of oxygen, so oxygen to the cells and for removal of carbon dioxide from there. ஓகே, இது நம்ம as usual பார்க்கறதுதான். அடுத்து பாருங்க, we have a well developed respiratory system comprising 2 lungs associated air passage to perform this function. Okay, the first step in respiration oda first step என்னது? that is breathing, by which atmospheric acid breathing na yaar inhalation and exhalation dane. yeah, air is taken in inspiration and alveolar air is released out during expiration. Then exchange of oxygen and carbon dioxide between deoxygenated blood and alveoli, transport of these gases throughout the body by blood. So illa ulla gases exchange ella edhu valiya nadakudhu? that one is only through the blood ni namakku sollirukanga. Exchange of oxygen and carbon dioxide between the oxygenated blood and tissue and utilization of oxygen by the cells. that one is cellular respiration or the அதர் ஸ்டெப்ஸ் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய வேற ஸ்டெப்ஸ்ன்னு பாருங்க. அதுக்கு எதெல்லாம் நம்ம ஒர்க் நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் யாருக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது? deoxygenated blood and alveoli. அங்கிருந்து எடுத்துட்டு வந்து alveoliக்கு கொடுக்குது. அது transport of these gases throughout the body by எது வழியா? blood வழியா டிரான்ஸ்போர்ட் நடக்குது. அதுக்கு பிறகு exchange of oxygen and carbon dioxide between oxygenated blood and tissue. so oxygen rich blood எடுத்துட்டு வந்து மறுபடியும் என்ன கொடுக்குது? டிஷ்யூக்கு கொடுக்குது. அங்க இந்த presence of oxygenல இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை யூட்டிலைஸ் பண்ணி மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்குது. இதெல்லாம் இதில் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா inspiration and expiration are carried out by creating pressure gradient. this is the important one. okay, inspiration and நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? intra pulmonary pressure ஞாபகம் இருக்குதா? yeah, good. okay, between the atmosphere and alveoli with the help of specialized muscle. that one is intercostal muscle. okay, external intercostal muscle and internal intercostal muscle between the ribs ஞாபகம் இருக்குதுல்ல, and diaphragm. Volume of air involved in the activities can be estimated with the help of spirometer. இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். ஸ்பிக்மோமேனோமீட்டர் நம்மளுக்கு ப்ரெஷர், ஸ்பைரோமீட்டர் நம்மளுக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த நம்மளுக்கு என்னது? இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனோட மொத்த வால்யூம். ஓகே, வால்யூமை நம்ம ஐடென்டிஃபை பண்றது ஸ்பைரோமீட்டர் and of clinical significance. okay, then அடுத்த பாருங்க, exchange of oxygen and carbon dioxide at the alveoli and tissue occurs by இது எல்லாமே நமக்கு எது வழியா நடக்கும்? எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது by diffusion. ஏன்னா ஸ்குவாமஸ் எபிதீலியல் செல் தான் அது வந்து என்னதா இருக்கும்? கவர் ஆயிருக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா rate of diffusion is dependent on the partial pressure of oxygen, partial and partial pressure of carbon dioxide, their solubility. okay, முக்கியமா அதோட solubilityயும் very very important. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதுல 3 பாயிண்ட் பார்த்தோம். as well as thickness of the diffusion surface, solubility of the gas and also thickness. so இது நம்ம partial pressure of oxygen number 1, partial pressure of carbon dioxide number 2, then அவங்களோட solubility, then அந்த
thickness of the diffusion surface. இந்த நாளும் நம்மளுக்கு அதில் உள்ள important point. Then these factors are in our body facilitate diffusion of oxygen from the alveoli to the deoxygenated blood as well as from the oxygenated blood to the tissue. Okay, இதுக்குள்ள நம்மளுக்கு வந்து diffusion நடக்கணும்னா இவங்க தான் என்னது reasonable-ஆ இருக்காங்க. The factors are favorable for the diffusion of carbon dioxide and the opposite direction, that one is from tissue to என்னது alveoli. Okay, so வந்து நம்மளுக்கு தெரியும் oxygenated na from alveolus to என்னது tissue, deoxygenated na from tissue to alveoli. Okay, then next பாத்தீங்கன்னா oxygen is transported mainly as, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அது எது வழியா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது by oxyhemoglobin. இது வழியா by oxyhemoglobin. In the alveoli where partial pressure of PO2 is higher, alveoli நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டிஷன் தான், PO2 higher இருக்கும்போது oxygen binds to hemoglobin which is initially dissociated at the tissue where PO2 is low. Tissue PO2 lower இருக்கும், PCO2 higher இருக்கும். PCO2 and H plus concentration higher இருக்கும். Nearly 70% of the carbon dioxide is transported as bicarbonate. நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம் with the help of the enzyme carbonic anhydrase. இல்ல பாருங்க 20-25% of the carbon dioxide is carried by hemoglobin as carbaminohemoglobin. இது 2010ல கேட்ட நம்மளுக்கு என்னது நீட் கொஸ்டின். ஓகேயா, தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா in the tissue where PCO2 is high, தெரியும் டிஷ்யூனா PCO2, alveolusனா PO2. ஓகே, it gets bound to blood where the alveoli where இந்த alveoli என்னன்னா PCO2 நம்மளுக்கு என்னதா இருக்கும், கம்மியா இருக்கும். கரெக்டா, PCO2 நம்மளுக்கு கம்மியா இருக்கும். அட் த சேம் டைம் PO2 நம்மளுக்கு என்னதா இருக்கும், ஹையா இருக்கும். it gets removed from the blood. Respiratory rhythm, okay, M for என்னது medulla, ஞாபகம் இருக்குல்ல, is maintained by respiratory center in the medulla. Pneumotoxic center, P for என்னது, that is pons. ஓகேயா, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். am I correct? yeah, good. இப்போ அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டோட்டலா இந்த சாப்டர் நம்ம என்ன செய்தாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.